வாயனம திருச்சிற்றம்பலம். நமது சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்தடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திருமதி அகிலா அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இயற்கை வாழ்வியல் இயற்கை மருத்துவர் வருக வருக என்று வரவேற்கிறேன். தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சிவாய நம்ம. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு நம்ம கழிநீக்க பயிற்சியோட தொடர்ச்சியா இயற்கை மருத்துவத்துல நீர்த்தாரா அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பவாய் சுத்தி அப்படிங்கிற ஒரு சிகிச்சை முறை, பயிற்சி முறை, கழிவு நீக்க முறை என்ன வேணா சொல்லலாம். பெண்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த கழிவு நீக்க பயிற்சி. இத முன்னாடியெல்லாம் வெறும் சிகிச்சை முறையா பயிற்சி எடுத்தவங்க மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம எதுக்காக இத பொதுமக்களுக்கு, பெண்களுக்கு அப்படியே சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்கள் சந்திச்சு வரக்கூடிய மிக மோசமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய, வெளியில பகிர்ந்துக்க முடியாத, சிகிச்சை பெற முடியாத அல்லது எக்ஸ்ட்ரீமா போய் கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய சூழல் பல பெண்களுக்கு ஏற்படுறதுனால இதை நம்ம வெளிப்படையா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறோம். இதுல பக்க விளைவுகள் கிடையாது அப்படிங்கறதுனால முறையா சரியா பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுவே முழுமையான சிகிச்சையாவும் இருக்கும் அப்படிங்கறதுனால நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இனிமா கேனோட சேர்த்து இப்போ நீர்த்தாரா கருவி, கர்ப்பவாய் சுத்தி கருவின்னு அதோட சேர்த்தே கொடுக்குறாங்க. குறிப்பா அம்மி தற்சார்பு சந்தை, திரு ஹீலர் பாஸ்கர் ஐயா அவனுடைய அம்மி தற்சார்பு சந்தையில அது கிடைக்கும். அப்படி கிடைக்காதவங்க நீங்க தனியாவே நீங்க ஆர்டர் போட்டு இன்னைக்கு ஆன்லைன்லயே அது அவைலபிள், அப்படியும் வாங்கிக்கலாம். அந்த நாசில வச்சு பயன்படுத்தி பண்ணும்போதுதான் அது முழுமையான சுத்தம் அடையுது அப்படிங்கறதுனால நம்ம அந்த குறிப்பிட்ட அந்த நாசிலையும் சேர்த்து வாங்கன்னு சொல்றோம். இனிமான்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மலக்குடலை சுத்தம் பண்ணக்கூடிய, ஆசனவாய் பகுதி வழியா செருகக்கூடிய அந்த நாசில்ல ஒரே ஒரு துளை இப்படி இருக்குன்னா அதுல அந்த டிப்ல மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த நீர்த்தாரான்னு சொல்லக்கூடிய கர்ப்பவாய் சுத்தி அந்த இதுல நாசில்ல பாத்தீங்கன்னா இதை விட டபுள் மடங்கு லென்த் இருக்கும். அண்ட் அதுல சுற்றிலும் 3 துளைகள் இருக்கும். அது இல்லாம அதோட டிப்ல முனையில ஒரு இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, பிறப்புறுப்பு பகுதி, அதுக்கப்புறம் அதோட யோனி துவாரம், கர்ப்பவாய், சோ இந்த எல்லா பகுதிகளையும் முழுமையா சுத்தம் பண்றதுக்காக தான் இந்த அமைப்புல கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, எனிமா கருவி இருக்கு அதுலயே பண்ணிக்கலாமா? அவசரத்துக்கு வேற வழி இல்லைன்னா பண்ணிக்கலாமே தவிர, முழுமையா உங்களுக்கு எண்டோமெட்ரியம் வால் திக்னஸ் இருக்கு, ஓவர் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த நாசில பயன்படுத்தினா 1 அல்லது 2 சிட்டிங் நீங்க பண்ணினாலே போதும், முழு தீர்வு கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்ப நம்ம நீர்த்தாராவில எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல பல வகைகள் இருக்கு. இதுல நான் அடிப்படையில் இருக்கக்கூடிய சில வகைகளை மட்டும் இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். முதன்மையான சிகிச்சைன்னு சொல்லுவோம், ஒரு 7 வகை இருக்கு, அதை சொல்லி கொடுக்குறேன். சரி, பிரதானமா அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, டெலிவரி பொசிஷன், அப்புறம் குழந்தை பெத்தவங்களுக்கு தெரியும், மல்லாக்க படுக்கணும், இடுப்புக்கு மேல துணியை கட்டிட்டு படுத்துக்கணும். எங்க படுத்துட்டு பண்ணணும்? இதுல படுத்துட்டு பிறப்புறுப்பு வழியாதான் இந்த நாசுல செருகணும். சரிங்களா? வஜைனான்னு சொல்லக்கூடிய வழியில. அப்ப என்ன பண்ணணும்னா, இடுப்புக்கு மேல துணியை சுத்திக்கிட்டு பாத்ரூம்ல மறைவான இடத்துல தண்ணீர் போகக்கூடிய வழி இருக்கக்கூடிய பகுதியில தான் கீழே ஏதாவது யோகா மேட்டோ அல்லது பழைய துணியோ அல்லது பாயோ ரப்பர் ஷீட்டோ ஏதாவது ஒண்ணு தரையில விரிச்சிட்டு அது மேல மல்லாக்க படுத்து குத்துக்கால் வச்சுக்கிட்டு படுத்துக்கணும். ஒரு கையால நாசில பிடிச்சுக்கணும். அந்த நன்னோரிய பகுதியை நாசில் ஒரு டம்ளர், தெரியும் இல்லையா, எனிமா கேன் பயன்படுத்தினவங்களுக்கு தெரியும். இதை கை கட்டுற தூரத்துல ஒரு ஆணி அடிச்சோ இல்ல ஒரு டாப்லயோ கயிறு கட்டி தொங்க விட்டுக்கணும். கூட உதவிக்கு யாராவது ஒருத்தர் இருந்தா இது ரொம்ப சௌகரியமா முழுமையான ஒரு கழிவு நீக்க பயிற்சியா அமையும். பல பெண்களுக்கு இது தனக்குத்தானே செய்ய முடியறது இல்லை. காரணம் என்னன்னா, கொஞ்சம் ஒபேசா, உடல் பருமனா இருந்தாலோ அல்லது சிசேரியன் பண்ணியிருந்தாலோ அல்லது சரியான உடற்பயிற்சி இல்லைனாலோ, இடுப்பு வலி ஏதாவது இருந்தாலோ அல்லது கர்ப்பப்பையில மிகப்பெரிய தொந்தரவுகள் இருந்தாலோ அவங்களால ரொம்ப நேரத்துக்கு படுத்துக்கிட்டு ஒரு கையால பிடிச்சிட்டு ஒரு கையால ஊட்டிட்டு பண்ண முடியாது, ரொம்ப சிரமம். அதனால நாங்க என்ன சொல்றோம், துணைக்கு உங்களுக்கு உதவிக்கு உங்க கணவரையோ அல்லது உங்க சகோதரியோ அம்மாவையோ மாமியாரையோ யாரையாவது கூட பக்கத்துக்கு துணைக்கு உதவிக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்கள பக்கத்துல உட்காந்துக்க சொல்லலாம். இப்போ நம்ம நீர்த்தாரா முறைகள்ல சாதாரண தண்ணியை பயன்படுத்தி நீர்த்தாரா பண்றத முதல்ல நான் சொல்றேன். ஒரு 3 லிட்டர்
இந்த நீர்த்தாராவை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டா ஒரு 3 லிட்டர் தண்ணி, அது எந்த தண்ணியா இருந்தாலும், பச்சை தண்ணி ஆகட்டும் அல்லது சுடு தண்ணி ஆகட்டும் அல்லது மூலிகை சாறு ஆகட்டும் அல்லது மூலிகை கஷாயம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் முதல்ல இந்த தண்ணிய 3 லிட்டர் எடுக்கணும். வெள்ளை துணி பருத்தி ஆடையில பருத்தி வேஷ்டியில முதல்ல இந்த தண்ணிய சுத்தமா வடிகட்டிக்கணும். காரணம் என்னன்னா, நம்ம செலுத்த போற இடம், சுத்தம் செய்ய போற இடம் ரொம்ப சென்சிட்டிவான, உடனடியாக தொற்று ஏற்படக்கூடிய பிறப்புறுப்பு பகுதி, கர்ப்ப வாய் பகுதி, யோனி துவாரம். சரிங்களா? அப்ப அதை சுத்தமா வச்சுக்கணும். நம்ம ஏடா கூடமா ஏதாவது தண்ணியை ஊத்தி அதுல இருக்கக்கூடிய குப்பையோ கழிவுகளோ கிருமிகளோ உள்ள போச்சுன்னா தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? அதனால என்ன பண்ணணும்னா, இதை சுத்தமா முதல்ல வடிகட்டிக்கணும். 3 லிட்டர் தண்ணியும் ஒரு பக்கெட்ல எடுத்து வச்சுக்கணும். இந்த தண்ணியை ஒரு கப்பா என்ன பண்ணணும், அந்த கப்ல எனிமா கேன்ல ஊத்தணும். இந்த தண்ணி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, முழுமையா உள்ள போய் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வருமானா இல்ல. எனிமாவுக்கும் இதுக்கும் இப்படி ஒரு வேறுபாடும் இருக்கு. அதாவது சாதாரண எனிமால உங்களுடைய மலக்குடலுக்குள்ள 1 லிட்டர் 1.5 லிட்டர் அளவுக்கு கூட தண்ணியை நீங்க செலுத்திட்டு 10-15 நிமிடங்கள் கூட நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க போகணும்னு நினைக்கும் போதுதான் அந்த மலம் முழுமையா அந்த தண்ணியோட வெளியில வரும். இது எனிமா, குடல் சுத்தம். இந்த நீர்த்தாராவுல கர்ப்ப வாயு எல்லா நேரத்திலும் திறந்து இருக்காது. பிறப்புறுப்பு பகுதின்னு சொல்லக்கூடிய வெஜைனா, அது வழியா நீங்க நாசில ஒரு 1/4 பாகம் உள்ள நுழைப்பீங்க. அதுக்கப்புறம் இது யோனி துவாரத்தை கடந்து கர்ப்ப வாய் பகுதியில போய் முட்டும். கர்ப்ப வாய், கர்ப்பப்பை எப்பவுமே மூடிதான் இருக்கும். மாதவிடாய் சமயத்துல அந்த கருமுட்டை வெடித்து கழிவுகள் வெளியேறும் போது, ரத்தப்போக்கு வெளியேறும் போது மட்டும்தான் அந்த கர்ப்பவாய் திறக்கும். அது இல்லாம மற்ற நேரங்கள்ல திறக்காததுனால நீங்க உள்ள செலுத்தக்கூடிய அந்த தண்ணீர், நாசில் வழியா செலுத்துறீங்க இல்லையா, அந்த தண்ணீர் உள்ள போய் கரெக்டா கர்ப்ப வாயை தொட்டுட்டு அப்படியே திருப்பி வெளியில வந்துடும். சோ எவ்வளவு நிமிஷம் ஆகும், போன அடுத்த செகண்ட் தண்ணி வெளியில வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதாவது அந்த நாசில் எவ்வளவு நீளம் இருக்கோ அவ்வளவு தூரம் தான் வெஜைனா பகுதி, யோனி துவாரம், கர்ப்பவாய். புரியுதுங்களா? அப்ப 1/4 பாகம் தான் நீங்க உள்ள நுழைக்கணும். டைரக்டா போய் கர்ப்ப வாய் பகுதியை முற்ற அளவுக்கு அந்த பெரிய நாசில உள்ள நுழைக்க கூடாது. 1/4 பாகம் தான் நுழைக்கணும். சில பெண்களுக்கு அந்த நேரங்கள்ல ரொம்ப ட்ரையா இருக்கலாம், அதாவது உலர்ந்து போயிருக்கலாம், புண்ணு ஏதாவது இருக்கலாம், அல்லது ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், ரொம்ப காஞ்சு போய் டைட்டா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பெரும்பாலும் சொல்றது, தேங்காய் எண்ணெய அந்த நாசிலையும் தடவிக்கோங்க, அந்த பிறப்புறுப்பு பகுதியிலையும் தடவிக்கோங்க. தடவிட்டு அந்த நாசில என்ன பண்ண உள்ள விடணும். தண்ணி விட்டீங்கன்னா தண்ணி உள்ள போய் சுத்தம் பண்ணி வெளியில வந்துட்டே இருக்கும். இவ்வளவுதான். இப்போ நீர் சிகிச்சை, நீர்த்தாரா, கர்ப்பவாய் சுத்தி எப்படி நடக்குது நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். நீரினுடைய தன்மை, அடிப்படை தன்மை 3. ஒண்ணு, கடினமாக இருக்கக்கூடியது மென்மையாக்கும். இன்னொன்னு, சூட்டை குறைச்சி குளிர்ச்சியை ஏற்படுத்தும். அதாவது அளவுக்கு அதிகமான சூடு இருந்ததுன்னா அதை தணிக்கும். 2வது. 3வது, தண்ணீர்ல இருக்கக்கூடிய உயிர் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண சக்தி, அந்த வைட்டல் எனர்ஜி நம்ம எங்க அதை செலுத்தினாலும் அந்த இடத்துக்கு பரவும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு செல்கள், அழிந்து போன செல்கள் வெளியில வரும். ஒண்ணு, சூடு கம்மியாகும், மென்மை தன்மையாகும். அடுத்தது என்ன ஆகும், அங்க கழிவான செத்து போன செல்கள் அல்லது நோய் கிருமியினால் பாதிக்கப்பட்ட செல்கள் வெளியேறி புது செல்கள் உற்பத்தி ஆகும். தண்ணீருடைய தன்மை இதுங்கிறதுனால நீங்க எந்த பகுதியில விட்டாலும் இதுதான் முக்கியமா முதல்ல நடக்கும். மத்ததெல்லாம் ஆடட் பெனிஃபிட் தான் நம்ம சொல்லுவோம். அதே குடிக்கிறதா இருந்தா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ள வாய் வழியா குடிக்கும் போது தண்ணீரில் இருக்கக்கூடிய பூமியிலிருந்து வரக்கூடிய சுரக்கக்கூடிய தண்ணீர்ல பூமியினுடைய மண்ணினுடைய தாது உப்புக்கள் நீரின் வழியாக நம்ம உடலுக்கு போகும். அப்போ நேச்சுரல் மினரல்ஸ் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இது ஆடட் பெனிஃபிட். இந்த நீர்த்தாரான்னு சொல்லக்கூடிய கழிவு நீக்க பயிற்சிகள்ல மென்மை தன்மை அடையும், சூடு தனியும், புது செல்கள் உற்பத்தி ஆகும். அதாவது செத்து போன செல்கள் அல்லது இறந்து போன செல்கள்னு சொல்லுவோம், அல்லது நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட செல்கள் அதெல்லாம் வெளியில வரும். இப்ப புரியுதா? இப்ப நீர்த்தாரா நம்ம கர்ப்பவாய் சுத்தி பண்ணும்போது எப்படி மாதவிடாய் சம்பந்தப்பட்ட சாதாரண புண்ணுல ஆரம்பிச்சு கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய புற்றுநோய் வரைக்கும் எப்படி சரியா போகுது அப்படின்னா, இந்த 3 தன்மை அடிப்படையா இருக்கிறதுனால. இது புரிஞ்சாதான் அடுத்த பகுதி நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். சரி, இப்போ
ரெண்டாவதா ஒரு நீர்த்தாரம், இது வந்து சாதாரண நீர்த்தாரம். சாதாரண பச்சை தண்ணி நீங்க பாத்ரூம்ல என்ன தண்ணி டேப்ல வருதோ வடிகட்டி பயன்படுத்திங்க. 3 லிட்டர் தண்ணி, ஒரு கப்பு தண்ணி ஊத்தினோடனே உள்ள போது, சுத்தம் பண்ணிட்டு வெளியில வருது இல்லைங்களா? திரும்ப திரும்ப ஊத்திக்கிட்டே இருக்கணும், கேப் இல்லாம ஊத்துங்க. ஏன் அப்படின்னு சொன்னா பண்ணவங்களுக்கு புரியும் இது. இப்ப நீங்க தண்ணி ஊத்துறீங்க, அந்த தண்ணி அந்த டம்ளருக்கு தண்ணி ஃபுல்லா முழுமையா உள்ள போய் வெளியில வந்துருச்சு. இடையில என்ன இருக்கும்? காற்று இருக்கும், வெற்றிடம் இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ தண்ணி விட்டீங்கன்னா என்ன ஆகும்? சரியா தண்ணி உள்ள போகாது. அப்படி இல்லைன்னா அந்த வாயு, அந்த காற்று என்ன பண்ணும்னா உங்களுடைய யோனி துவாரத்திலேயே நின்னுடும். அதுக்கப்புறம் எழுந்துக்கும் போது அந்த காற்றெல்லாம் வெளியேறும் போது ஒரு சத்தம் ஏற்படும், போட. அப்போ நம்ம ஒரு பயந்துருவோம். பல நேரங்கள்ல இந்த நீர்த்தாரா சரியா இந்த முறையா பண்ணாததுனால பல பெண்கள் என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு அந்த இடத்துல வலிக்குது, காரணம் இதுதான். புரியுதுங்களா? சோ கேப் இல்லாம தண்ணிய ஊத்திக்கிட்டே இருக்கணும், 3 லிட்டர் தண்ணியும். இடையில காத்து போற மாதிரி கேப் விடக்கூடாது. விட்டா மென்மை தன்மை உள்ள ரொம்ப மெல்லிய ஒரு பகுதி அதுல வாயு தங்கும் போது, அதோட எழுந்து நீங்க நடக்கும்போது, உங்க வேலைகளை செய்யும் போது ஒரு விதமான ஹெவினஸ், டைட்னஸ், ஒரு வலி மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். புரியுதுங்களா? சோ இதை தவிர்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது, இது வந்து சாதாரண நீர்த்தாரா. இது எப்பெல்லாம் பண்ணலாம்? எல்லா பிரச்சனைகளுக்கும் பண்ணலாம். சாதாரண புண்ணுல ஆரம்பிச்சு பெரிய தொந்தரவு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாதவிடாய் பிரச்சனைகள், கர்ப்ப வாய் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், யோனி துவாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், எல்லாத்துக்கும் பண்ணலாம். சரிங்களா? இது சாதாரண தண்ணீர். சரி, ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் முடிந்த பிறகு கம்ப்ளீட்டா நின்னதுக்கு அப்புறமா ஒரு 2வது நாள்ல இருந்து, முதல் நாள் நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிப்பீங்களா? மாதவிடாய் இன்னைக்கு முடிஞ்சா நாளை காலையில என்ன பண்ணுவீங்க? எண்ணெய் தேய்ச்சி குளிப்பீங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கே பண்ண வேண்டாம், அதற்கு அடுத்த நாள் பண்ணுங்க. ஒரு 5 நாட்களுக்குள்ள எப்ப வேணா நீங்க ஆரம்பிக்கலாம். ஒருவேளை எனக்கு திருப்பி 2 நாள் கழிச்சு வரும் அப்படின்னா அப்ப பண்ண வேண்டாம். கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம், கான்பிடென்டா உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பண்ணுங்க. சரியா? சாதாரண தண்ணி நீர்த்தாரா பண்ணா போதும். சரி, இப்போ எனக்கு மாதவிடாய் சமயத்துல எனக்கு வந்து ஓவர் ப்ளீடிங் இருக்கு அப்படின்னு சொன்னாலோ, அல்லது வலி இருக்குன்னு சொன்னாலோ, அல்லது எனக்கு வந்து மார்பகம் கனத்து போகுது இந்த மாதவிடாய் சமயத்துல அப்படின்னு சொன்னாலோ, இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு எல்லாத்துக்குமே காமனா நீங்க செய்ய வேண்டியது இந்த சாதாரண தண்ணீரை பயன்படுத்தி நீர்த்தாரா. இதுக்கு பேரு பிளைன் வாட்டர் நீர்த்தாரா அப்படின்னு சொல்லுவோம். 2வது முக்கியமான டைப், இது எல்லாரும் கவனிக்க வேண்டியது. காலம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் தான். ஒண்ணு பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் டிசார்டர்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம், பிசிஓஎஸ். நீங்க இதெல்லாம் பத்தி பேரெல்லாம் அப்படி சொல்றாங்களே, நமக்கு இருக்குமா அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம். பிசிஓடின்னு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட்ல, அல்ட்ராசோனோகிராம்ல சில பேர் பிசிஓஎஸ்னு கொடுப்பாங்க, ஃபைப்ராய்டுன்னு கொடுப்பாங்க, எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ். இதெல்லாம் என்ன? பிசிஓடினா புரிஞ்சுக்கோங்க, நீர் கட்டிக்குச்சு. எதுல நீர் கோத்துக்குச்சு? தலையில நீர் கோத்தா அதுக்கு பேரு சைனசைட்டிஸ். சரிங்களா? செர்விக்ஸ் சொல்லக்கூடிய கர்ப்ப வாய்ப்பகுதியில நீர் கோத்து இன்ஃபிளமேஷனா தான் செர்விசைட்டிஸ். ஐட்டிஸ்னா இன்ஃபிளமேஷன், அங்க நீரு கெட்டு போய் கிருமி ஃபார்ம் ஆயிடுச்சு, நீர் கெட்டு போய் கோத்துக்குச்சுன்னு அர்த்தம். இப்போ பிசிஓடினா என்ன? பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் டிசார்டர். அப்படின்னா என்ன? பாலிசிஸ்டிக்னா சின்ன சின்ன கரு முட்டைகள் உங்க கர்ப்பப்பையில இருக்கும். கர்ப்பப்பையில, அதாவது கரு முட்டை உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல இருந்து என்ன ஆகும்? கரு குழாயில இருந்து வெளியில வரும். இது இங்க வரும்போது சரியா மெச்சூரிட்டி ஆகாம பல காரணங்களால அது முதிர்ச்சி அடையாம நீர் கோத்துக்கும். என்ன காரணம்னு நான் சொல்றேன் அடுத்து வரக்கூடிய வகுப்புல. நீர் கோத்துக்குச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு நீர்க்கட்டி, பிசிஓடின்னு சொல்லுவோம். இந்த நீர்க்கட்டியே சாக்லேட் சிஸ்டா மாறும். எப்படி? அது ரத்த கட்டியா, அதுவே என்ன ஆகும்? நீரெல்லாம் வத்தி போய் ரத்தத்திட்ட ரத்தமா குழன்னு என்ன இறுகி போய் நிற்கும். இதுக்கு பேரு சாக்லேட் சிஸ்ட். பயப்படாதீங்க, புரியுதா? வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது நார்த்திசு கட்டி. அது என்ன? ஃபைப்ராய்டு. புரியுதுங்களா? நார்த்திசு கட்டி, நார் மாதிரி அங்க இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கட்டியாயிடும். இததான் கர்ப்பப்பையில கட்டின்னு சொல்லுவாங்க. உடனே இது கேன்சர் ஆன்னு பயப்படாதீங்க. ஃபைப்ராய்டு கட்டியா, அது கேன்சர் ஆகுறதுங்கிறது கோடியில ஒருத்தருக்கு தான், அதனால எப்பவுமே பயப்படாதீங்க. அடுத்தது எண்டோமெட்ரியம் வால் திக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கருப்பைக்குள்ள இருக்கக்கூடிய சுவர்கள்ல ஒண்ணு எண்டோமெட்ரியம் வால்னு சொல்லுவோம். இந்த சுவர் வந்து இருக்க இருக்க தடிச்சு போய் வளர்ந்து உள்ளுக்குள்ள என்ன ஆயிடும் அப்படின்னா தடிச்சு போயிடும். இவ்வளவு எம்எம் இருக்கு, அவ்வளவு பயப்படவே பயப்படாதீங்க, இதுக்கும் தீர்வும் இருக்கு. அடுத்தது அடினோமயாசிஸ், கர்ப்பப்பையனுடைய வெளிப்புற சுவர் தடிச்சு போறது. புரியுதுங்களா?
அடுத்தது ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக் இருக்குது. ஃபெலோப்பியன் டியூப்னா என்ன? கருக்குழாய், அதுல தசை வளர்ந்து அடைச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பல பெண்களுக்கு இது என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப ஈஸியா ஒன் சைடு கட் பண்ணி போட்டுறாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஒரு மாதம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய கருக்குழாய் வழியா கருமுட்டை கருப்பையை வந்து சேரும். அடுத்த மாசம் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய கருக்குழாய் வழியாக கருமுட்டை கருப்பையை வந்து சேரும். சோ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பகுதி வழியா இருந்து வரும். இடது பக்கம் வலது பக்கம், ரைட் சைடு ஃபெலோப்பியன் டியூப் ரைட் சைடு ஓவரியில இருந்து வரும், லெஃப்ட் சைடு ஃபெலோப்பியன் டியூப் லெஃப்ட் சைடு ஓவரியில இருந்து வரும். இது ஒரு பைப், ஒரு டியூப். கருமுட்டை வரக்கூடிய பகுதி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொன்றுல இருந்து தான் வரும். இப்ப நீங்க ஒரு பக்கம் இருக்கிறத கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா அந்த மாதம் மாதவிடாய் உங்களுக்கு வரக்கூடாது. ஆனா என்ன பண்ணும், இதுவே பைபாஸ் மாதிரி பண்ணி ஒரே பக்கமாவே 2 பக்கம் இருந்தும் வெளியில வர்ற மாதிரி பண்ணிருப்பாங்க. அதாவது 2 பக்கம் இருக்கக்கூடிய பையில இருந்தும் கருமுட்டை ஒரே குழாயின் வழியாக டியூபின் வழியா வர்ற மாதிரி பண்ணிருப்பாங்க. இது ஹைலி டேஞ்சரஸ். எப்ப வேணா அந்த இடத்துல குழந்தை கரு உருவாகலாம். இதனாலதான் பல பெண்களுக்கு கரு அங்கேயே தங்கி, ஏன்னா ஒவ்வொரு மாசமும் ஒரே ஃபெலோப்பியன் டியூப் வழியா கருமுட்டை வரும் பொழுது அதுக்கு ரெஸ்ட் கிடைக்காததுனால, அது தன்னைத்தானே சரி செய்யறதுக்கு போதிய கால அவகாசம் இல்லாததுனால அந்த இருக்கக்கூடிய சுவர்கள் எல்லாம் தடிச்சு போய் உங்களுக்கு கரு வந்து முட்டை அங்கிருந்து விலகி கருப்பைக்கு வர்றதுக்கு பதிலா கரு அங்கேயே ஆணுடைய விந்தனோட சேரும் பொழுது அங்கேயே குழந்தை உருவாகிடும். அப்ப என்ன ஆகும், குழந்தை அங்கேயே உருவாகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும் போது அந்த ஃபெலோப்பியன் டியூப் வெடிக்கக்கூடிய அபாயம் ஏற்படுது. புரியுதுங்களா இப்ப காரணம்? அதனால எக்காரணத்தை கொண்டும் ஃபெலோப்பியன் டியூப்ல அடைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க வேற எந்த சிகிச்சையும் எடுக்க வேண்டாம். இந்த ஹாட் அண்ட் கோல்டு நீர்த்தாரை இப்ப நம்ம சொல்ல போறோம், அதுதான் பண்ணணும். இப்ப நான் சொன்ன இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பிசிஓடி, பிசிஓஎஸ், எண்டோமெட்ரியம் வால் திக்னஸ், அடினோமயாசிஸ், ஃபைப்ராய்டு அண்ட் உள்ளக்குள்ள ஒரு வேலை டியூமர்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, உங்களுக்கு அந்த கட்டி வந்து எந்த விதத்திலயோ மோசமா ஃபார்ம் ஆகி உங்களுக்கு அது டியூமரா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் இது கியூர் ஆகிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு, மிகப்பெரிய பிரச்சனை இல்ல, கொஞ்சம் நம்ம டைம் எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு உடனடியாக நீங்க என்ன பண்ணலாம், நீர்த்தாரா சிகிச்சை பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தது ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஹாட் அண்ட் கோல்டு நீர்த்தாரா, அதாவது சுடுநீர் குளிர்ந்த நீர். சுடுநீர்னா உடனே சுட சுட தண்ணியா, நம்ம தான் கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணணும். தண்ணி கை வச்சா சூடு தாங்குற அளவுக்கு சூடு. ஏன், எந்த பகுதியில செலுத்த போறோம், யோனி துவாரம் வழியா தண்ணி டிராவல் ஆக போகுது. அவ்வளவு மென்மையான திசு வெஜைனல் பகுதி பிறப்புறுப்பு வழியா தண்ணியை செலுத்த போறோம். உள்ள தண்ணியை செலுத்தும் போது சூடு தெரியுமா? நிச்சயமா தெரியாது. நீங்க எவ்வளவு சென்சிட்டிவா இருந்தாலும் நீங்க இந்த நாசல் வழியா தண்ணீரை செலுத்தும் போது அது சூடா குளிர்ச்சியான உங்களால உணரவே முடியாது. அது ஏன்னா அது அந்த மாதிரியான டிஷ்யூஸ்னால திசுக்களினால ஃபார்ம் ஆயிருக்கூடிய ஒரு உறுப்பு. சோ உள்ள இருந்து வெளியில வரும் பொழுது மட்டும்தான் வெளிப்புறத்துல வெஜைனாலதான் நீங்க உணர முடியும் அது எவ்வளவு சூடு குளிர்ச்சின்னு. புரியுதுங்களா? அதனால தயவு செய்து கை தொட்டு பாருங்க, வெது வெதுப்பான தண்ணி தான் பயன்படுத்தணும். அடுத்தது குளிர்ந்த நீர்னு சொன்ன உடனே ரொம்ப சில் வாட்டரா ஐஸ் வாட்டரா இல்ல, சாதாரண தண்ணி. புரியுதுங்களா? ஆனா முதல்ல சொன்ன பிளைன் வாட்டருக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக இப்படி பேர் வச்சிருக்காங்க. இது சுடுநீர் குளிர்ந்த நீர். எவ்வளவு எடுக்கணும்? 3 லிட்டர் சுடுநீர், 3 லிட்டர் பச்சை தண்ணி. முதல்ல சுடுநீர், இந்த மைல்டு வார்ம் வாட்டர் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு கப்பு எடுத்து அந்த கப்புல ஊத்தணும். அது நாசில் வழியா உள்ள போய் கர்ப்பவாய் தொட்டுட்டு வெளியில வரும். இது உள்ள போகும்போது என்ன நடக்குது, எதுக்காக இந்த பிளைன் வாட்டருக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், எப்படி கட்டிகளை இது கரைக்குது அப்படின்னு சொன்னா, சுடுநீருடைய தன்மை என்ன அப்படின்னா, சாதாரணமா தண்ணீருடைய தன்மை ஹார்டா இருக்கக்கூடாது, மென்மையாக்கும் இல்லையா, அதாவது ரொம்ப கடினமா இருக்கக்கூடியது மென்மையாக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா சிதைக்கும். சுடுநீருடைய தன்மை என்ன, அது எதுவாக இருந்தாலும் அதை அழிக்கக்கூடியது. புரியுதுங்களா? இப்ப நம்ம ஒரு பெட்ஷீட் துவைக்கிறோம், சாதாரண துணிக்கும் பெட்ஷீட்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. சாதாரண துணியை துவைக்கும் போது வாஷிங் மிஷின்ல பிளைன் வாட்டர் ஆன் பண்ணுமா, அதே பெட்ஷீட் துவைக்கும் போது என்ன பண்ணுவோம், ஹாட் வாட்டர் ஆன் பண்றோம்ல. எதுக்காக? ரொம்ப கடினமான அழுக்குகள் இருக்கும், கிருமிகள் இருக்கும், அதை கொல்றதுக்காக சுடுதண்ணி பயன்படுத்துறோமா இல்லையா? அதே மாதிரிதான் சுடுதண்ணி பயன்படுத்துறதுனால மென்மை தன்மை மட்டும் அடையறதுல அழிக்கும். அப்போ உள்ளுக்குள்ள என்ன மாதிரியான திசுக்களுடைய வளர்ச்சி இருந்தாலும் அதை அழிக்கணுமா இல்லையா? அது நீர் கோத்து இருந்தாலும் சரி, நார் திசுவா இருந்தாலும் சரி, அல்லது சாக்லேட் சிஸ்டம்ஸ்ல கூடிய ரத்த கட்டிகளா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அழிச்சு மென்மையாக்கி வெளியில கொண்டு வர வேலையை சுடுதண்ணி பயன்படுத்தும். சோ ஒரு கப்பு சுடுதண்ணி ஊத்துறீங்க, மெல்ல போய்
அந்த சுடுநீரினுடைய தன்மை, அந்த சூடு கர்ப்ப வாய் வழியா உள்ள இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் பரவும். இப்படி பரவும் போது அந்த பகுதி முழுக்க சூடாகுமா? தண்ணீரை நீங்க என்ன பண்றீங்க, சுடுநீர் ஒரு கப்பு ஊத்துறீங்க, மெல்ல போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஒரு கப்பு முடியறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி கொஞ்சம் பாக்கி இருக்கும் போதே உடனே பச்சை தண்ணியை ஊத்தணும். இப்ப பச்சை தண்ணியை ஊத்தும்போது என்ன இருக்கும், ரொம்ப விரிவடைஞ்சு ரொம்ப லூஸா இருக்கக்கூடியது என்ன திரும்ப இருக்கும். அப்ப சில பிரச்சனைகளை என்ன பண்ணலாம், நல்லா இறுக்கி அப்புறம் லூஸ் விட்டு அப்படி இறுக்கி அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அது எவ்வளவு மோசமான கடினமான அழுக்காக இருந்தாலும், கழிவாக இருந்தாலும், கட்டியாக இருந்தாலும், ஃபைப்ராய்டா இருந்தாலும் இது என்ன பண்ணும், அழிச்சு சதைச்சு என்ன பண்ணும், எலிமினேட் பண்ணும். புரியுதுங்களா? வெளியேற்றிடும். அதனாலதான் சுடுநீர், அதுக்கப்புறம் பச்சை தண்ணி, அதுக்கப்புறம் சுடு தண்ணி, அதுக்கப்புறம் பச்சை தண்ணி, இப்படி மாத்தி 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 6 லிட்டர் தண்ணி முடிக்கணும். அதிகபட்சம் எவ்வளவு நேரம் ஆகும், 10 நிமிஷம். சோ ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் நீங்க செலவு பண்ணா போதும். இந்த பிரச்சனைகள்லாம் செலவு பண்றது ஒரு நாள்ல சரியா போகுமா? பல பெண்களுக்கு ஒரு நாள்லயே சரியா போகும். எப்படி? 10 வருஷமா எனக்கு மாதவிடாய் வரல அப்படிங்கிறவங்களுக்கு காட்டன் கோல்டு நீர்த்தாரா பண்ணி நாங்க பல பெண்களுக்கு அது வெளிநாட்டுல லைஃப் ஸ்டைலே மோசமா இருக்கக்கூடிய பெண்கள் கூட பல பேருக்கு நாங்க பண்ணிருக்கிறோம். எல்லாருக்குமே ஒரே சிட்டிங்ல அதிகபட்சம் 2வது நாள், இது ஒரு சிட்டிங் பண்ணிருப்போம், 2வது நாள் 3வது நாள்ல அத்தனை பேருக்கும் மாதவிடாய் வந்துடும். 5 வருடம் 10 வருடம் 15 வருடம் வராதவங்களுக்கு கூட காட்டன் கோல்டு நீர்த்தாரா 10 நிமிடம் பண்ணினது மூலமா அடுத்த 24 மணி நேரத்துல அவருக்கு மாதவிடாய் வந்துடும், ஸ்டிமுலேட் ஆயிடும். ஏன்னு சொன்னா இது முழுக்க முழுக்க என்ன பண்ணுது அப்படின்னா, உள்ளுக்குள்ள சுடுநீர் அப்புறம் பச்சை தண்ணி ரெண்டையும் நீங்க செலுத்தி செலுத்தி பண்ணும்போது ரத்த ஓட்டம் சீராகுது. அங்க எங்கேயாவது ரத்த குழாய்கள் அடைப்பு இருந்ததுன்னா, ரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னா, பிராண ஓட்டம் சீராக இல்லைன்னா, ரொம்பவே அளவுக்கு அதிகமான சூட்னால ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தா இது எல்லாத்தையுமே இந்த ஹாட் அண்ட் கோல்டு நீர்த்தாரா சரி பண்ணும். புரியுதுங்களா? சோ இது வரைக்கும் ஸ்டிமுலேட் ஆகாத ஹார்மோன் கூட ஸ்டிமுலேட் ஆகி மாதவிடாய் திரும்பவும் தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? சோ நாள்பட்ட மாதவிடாய், எனக்கு மாதவிடாய் சரியா வரலைனாலும் இதை நீங்க பண்ணிக்கலாம். எனக்கு 1 டிராப் 2 டிராப் தான் வருது, அதுக்கப்புறம் தெரியறதே இல்லைனாலும் இதை பண்ணிக்கலாம். சரிதுங்களா? அடுத்தது, இது எத்தனை சிட்டிங் பண்ணணும்? அது உங்களுடைய உடல் வாகு, உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டியினுடைய தன்மையை பொறுத்தது, எவ்வளவு சைஸ்ங்கிறத பொறுத்தது. அதனாலதான் எப்பவுமே நீர்த்தாராவை மட்டும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரே ஒரு முறை உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்பிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, எவ்வளவு சைஸ் இருக்கு அல்லது எத்தனை வருஷமா இருக்கு, நீங்க எந்த மாதிரியான அட்மாஸ்பியர்ல வாழறீங்க, இதையெல்லாம் பொறுத்து நான் என்ன பண்ணுவேன்னா இத்தனை நாள் இத்தனை செட்டிங் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துறேன், நீங்களே பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்காக மட்டும்தான் என்ன தொடர்பு கொள்ள சொல்றோம். வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுத்தா போதும், போன் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. சரிங்களா? அடுத்தது, இந்த ஹாட் அண்ட் கோல்டு நீர்த்தாராவை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பண்ணணும். அப்புறம் ஒரு 10 நாள் கேப், அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அந்த மாதிரி தான் எப்பவுமே மேக்சிமம் நான் சொல்லி கொடுப்பேன். பல பெண்களுக்கு எனக்கு ரொம்ப ஃபாஸ்டா ரெக்கவரி ஆகணுங்கிறதுக்காக தொடர்ந்து பண்ணாதீங்க. பல பெண்கள் என்கிட்ட கேக்குறாங்க, நான் டெய்லி பண்ணட்டுமா, ஒரு நாளைக்கு 2 முறை பண்ணட்டுமா, எனக்கு சீக்கிரம் சரியா போகணும், அப்படி எல்லாம் பண்ண வேண்டாம், அவசரப்படக்கூடாது. ஏன்னா மென்மையான திசுக்கள் அதை ரொம்ப வேகமா நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி நல்லா இருக்கிறதையும் என்ன கொஞ்சம் கெடுத்துக்க வேண்டாம். புரியுதுங்களா? ஏன்னா இந்த நாட்கள் கூட, இந்த இடைப்பட்ட கால இடைவெளி கூட நாங்க எப்படி தீர்மானிச்சோம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய அனுபவத்துல தான். கிட்டத்தட்ட 8-10 வருடங்கள் அனுபவத்துக்கு அப்புறம் தான் நாங்க காமனாவே இப்படி ஒரு செட்டப் வச்சிருக்கிறோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணலாம், எந்த விளைவும் இல்ல, ரிசல்ட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குதுங்கிறதையே எங்க அனுபவத்துலதான் நாங்க கண்டுபிடிச்சோம். அதனால இதைதான் நான் காமனா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன். இருந்தாலும் பல பேருக்கு 5 சென்டிமீட்டருக்கு மேல இருந்ததுன்னா அது கொஞ்சம் அவசியமா சரி பண்ண வேண்டியிருக்கு, வேகமா சரி பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரத்யேகமான சிகிச்சை முறையில நாங்க சொல்லி கொடுக்குறோம். வாழ்க்கை முறையை மாத்திக்கணும், உணவு முறையை மாத்திக்கணும், இதெல்லாமும் உடை முறையை மாத்திக்கணும். குறிப்பாக நீர்த்தாரா பண்ணணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, உங்க பிரச்சனையை சரி பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுல எல்லாமும் கவனம் செலுத்துங்க. முக்கியமா கவனம் செலுத்த வேண்டியது பேண்டிஸும் நாப்கினும். இது ரெண்டும் இல்லாம இருந்தா நீர்த்தாரா நீங்களே பண்ணிக்கலாம், என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்ல. 100% இல்ல, 200% என்னால கையெழுத்து போட்டு எழுதி சொல்ல முடியும். உங்களுக்கு நீங்களே சரி பண்ணிக்க முடியும், எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம, எந்த ஒரு மற்ற சிகிச்சையே அவசியம் இல்லை. ஆனா பேண்டிஸோ பேடோ யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு நீர்த்தாரா சக்சஸ் 100%. வேற எதுவுமே வேணாம், இது மட்டும் போதும். புரியுதுங்களா? சரி, இது அனுபவிச்சாதான் புரியும். இதுவும் எங்களுடைய அனுபவத்துலதான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஏன்னா இப்ப நிறைய பேர் நினைக்கிறீங்கன்னா ஆங்கில மருத்துவத்துக்கு இணையாக அதை காட்டிலும் வேகமா ஒரு சிகிச்சை முறையை எதிர்பார்க்கறீங்க. அது உங்களுக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப்,
பட் நீர்த்தாரா, இயற்கை மருத்துவம் போன்ற இந்திய மருத்துவம் எல்லாமே என்னன்னா முழுமையான தீர்வு, விரைவில் தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா உங்க கையில தான் இருக்கு. வாழ்க்கை முறையை மாத்திக்கணும், ஆணி வேர்ல இருந்து அசைக்கணும்னா அப்படி சாதாரண விஷயம் இல்ல. நீங்க எப்படியோ வாழ்க்கை முறை வாழ்ந்திருப்பீங்க, உணவு முறைகள் எடுத்திருப்பீங்க, உடை மாற்றங்கள் இருந்திருக்கும். இதுல எல்லாத்தையும் மீறி உங்களை முழுமையா குணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நேரம் தாமதம் ஆகும். இது எல்லாத்துலயும் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா விரைவில் உங்களுக்கும் இயற்கை மருத்துவத்துல ரொம்ப சிறப்பா எல்லா சிகிச்சை முறைகளையும் விட வேகமாக நீங்க இதுல கியூர் அடைய முடியும், நீங்க குணம் பெற முடியும். சரிங்களா? இது நாங்க அனுபவத்துல கண்டுபிடிச்ச விஷயம். அடுத்த மிக முக்கியமான விஷயம், ஹாட் அண்ட் கோல்டு நீர்த்தாராவுக்கு அடுத்ததா புண்ணுன்னு வந்துருச்சுன்னா கர்ப்பப்பையில நிறைய பெண்களுக்கு இப்ப வருது. கர்ப்பப்பையில புண்ணு, கர்ப்ப வாயில புண்ணு, கர்ப்பப்பைக்குள்ள புண்ணு, எனக்கு வலிக்குது, அதனால கர்ப்பப்பை என்ன ஆயிடுச்சு, தடிச்சு போச்சு, பல்கி யூட்ரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது மாதிரிலாம் தொந்தரவு இருக்குன்னா ரொம்ப சிம்பிள். புண்ணுன்னு உங்க உடம்புல எங்க வந்தாலும் அதற்கு மருந்து நம்ம கையில இருக்கக்கூடிய அற்புதமான மூலிகை திரிபலா சூரணம். தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடுக்காய் இல்லைங்களா? இந்த திரிபலா சூரணமா 50 கிராம் வாங்கிட்டு நீங்க இதை கஷாயமாவும் பயன்படுத்தலாம், சாராவும் பயன்படுத்தலாம். கஷாயமா பயன்படுத்தணும்னா ரெண்டுத்துக்குமே அளவு ஒண்ணுதான். அரை லிட்டர் தண்ணி, ஒரு 50 கிராம் திரிபலா சூரணம் போட்டு தண்ணியில ஊற வச்சு 5 மணி நேரம் கழித்து அதை எடுத்து வெள்ளை துணியில வடிகட்டி அதை 3 லிட்டர் தண்ணியா மேக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இது திரிபலா சூர்ணத்தினுடைய சாறு. கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்தீங்கன்னா அது கஷாயம். ஆக மொத்தத்துல 3 லிட்டர் வேணும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? சரி, இப்ப இந்த திரிபலா சூர்ண தண்ணிய வடிச்சு எடுத்துக்கிட்டீங்க, ஆற வைக்கணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் பயன்படுத்தணும். இதை நீங்க என்ன பண்றீங்க, அதே மாதிரி எனிமா கேன் அந்த கப்பு மூலமா செலுத்துறீங்க. நீர்த்தர நாசில் வழியா உள்ள போய் யோனி துவாரம் கர்ப்பவாயு வழியா போய்விட்டு வெளியில வந்துகிட்டே இருக்கு. இது உள்ள இருக்கக்கூடிய புண்ணியம். செர்விசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது வேற, வெஜைனைட்டிஸ் சொல்லக்கூடியது வேற. தயவு செஞ்சு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு கூட ஒரு பெண்மணி கேட்டாங்க, எனக்கு வெளியில பிறப்புறுப்பு பகுதியில வெளியில புண்ணு இருக்கு, சுத்திலும் புண்ணு இருக்கு, செவந்து போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு வெஜைனைட்டிஸ். வெஜைனான்னு சொல்லக்கூடிய பிறப்புறுப்புல வரக்கூடிய பகுதி. செர்விசைட்டிஸ் அப்படிங்கிறது வெஜைனைட்டிஸை தாண்டி யோனி துவாரத்தை தாண்டி கர்ப்பப்பையினுடைய வாய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய புண்ணு. இது வலியெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஒரு சின்னதா நீர் கசியும், உள்ளுக்குள்ள இழுத்து பிடிக்கும், குத்தும். அந்த வலி வேற, இந்த வலி வேற. புரியுதுன்னா? அது வெளியில கண்ணால பார்க்க முடியாது, ஸ்கேன் பண்ணும்போது தான் இன்ட்ராயூட்டேனேஷன் சொல்லுவோம். உள்ளுக்குள்ள நீங்க ஸ்கேன் கருவியை விட்டு பார்க்கும்போது தான் தெரியும். இந்த சர்வீசைட்டிஸ் சொல்லக்கூடியது கர்ப்ப வாயில வரக்கூடிய புண்ணு. சோ அந்த வெளியில இருக்கக்கூடிய வெஜினைட்டிஸ்க்கு வேற ட்ரீட்மெண்ட். இந்த நீர்த்தாரா சர்வீசைட்டிஸ் கர்ப்ப வாயில இருக்கக்கூடிய புண்ணு. அடுத்தது கர்ப்பப்பைக்குள்ள புண்ணு கர்ப்பப்பை வீங்கி போறது, பல்கி யூட்ரஸ். இதுக்கெல்லாம் இந்த திரிபலா சூர்ண தண்ணியை பயன்படுத்தி நீர்த்தாரா பண்ணலாம். 3 லிட்டர் திரிபலா சூர்ணத்தையும் தொடர்ந்து ஊத்திக்கிட்டே இருக்கணும், போக போக வெளியில வந்துகிட்டே இருக்கும். இதுல நீங்க கடைசியில நீங்க என்ன பண்ணணும்னா சாதாரண தண்ணியை ஒரு 1/4 டம்ளர் ஊத்தி என்ன பண்ணணும், ஒரு முறை சுத்தம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மருத்துவ கஷாயமாகட்டும், மூலிகை கஷாயமாகட்டும், மூலிகை சாறாகட்டும் கர்ப்ப வாய் பகுதியிலேயே ஓடி துவாரத்திலேயே தங்கி இருக்க வேண்டாம். ஒரு முறை சிகிச்சையை கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் சாதாரண தண்ணியை ஊத்தி சுத்தம் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? எல்லா கஷாயத்துக்கும் சாருக்கும் கடைசியில பிளைன் வாட்டர், சாதாரண தண்ணியை ஊத்தி சுத்தம் பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்தது இது புண்ணுக்கு. அப்புறம் கர்ப்பப்பை வீக்கத்துக்கு. அடுத்தது வெள்ளைப்படுதல். வெள்ளைப்படுதல்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு அளவுக்கு அதிகமான சூட்டுனால வரக்கூடிய வெள்ளைப்படுதல். இதனால எந்த பிரச்சனைகளும் வராது, ஸ்மெல் வராது, வெள்ளையாலாம் இருக்காது, தண்ணி மாதிரி இருக்கும், அரிப்பு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இது அளவுக்கு அதிகமான சூட்டுனால வரக்கூடியது. பெரும்பாலும் மாதவிடாய்க்கு முன்னாடி ஒரு 2-3 நாட்கள், மாதவிடாய்க்கு அப்புறம் 2-3 நாட்கள் அப்படிங்கிறது இது சகஜம். அப்படின்னு சொன்னா என்ன, சூடு அதிகமா இருக்குன்னு அர்த்தம், உங்களை நீங்க சரியா கவனிச்சுக்கலன்னு அர்த்தம். ஆனா இது பெரிய பிரச்சனை கிடையாது. எப்பவுமே எனக்கு மாதவிடாய் சமயத்துல இல்லாத நாட்கள்லயும் எனக்கு எப்பவுமே வெள்ளைப்படுதல் இருக்குன்னா அளவுக்கு அதிகமான சூடு. இதுக்கு என்ன நீர்த்தாரா பண்ணணும், கற்றாழை சாறு பயன்படுத்தணும். ஒரு உள்ளங்கை அளவுக்கு கற்றாழை எடுத்து தோல் சீவி கொழகொழப்பு போகிற அளவுக்கு டேப் வாட்டர்ல கழுவி அதை மிக்சியில போட்டு 1/2 லிட்டர் தண்ணி விட்டு நல்லா ஜூஸ் அடிக்கணும். அது கூட இன்னும் ஒரு 2 லிட்டர் தண்ணி விட்டு காட்டன் துணியில வடிச்சுக்கணும். இந்த சாறு வடிச்ச தண்ணி என்ன பண்ணணும், நீர்த்தாரா கேன்ல பயன்படுத்தி நீர்த்தாரா பண்ணணும். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும், இதை நீங்க வாரத்துக்கு 2 நாள் பண்ணா போதும். இதை விட பெஸ்ட் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறோம். வாரம் 2 நாள் எண்ணெய் குளியல். எண்ணெய் குளியல் அல்லாத மற்ற 2 நாட்கள்ல இந்த கற்றாழை சாறை பயன்படுத்தி வாரத்துக்கு 2 நாள் நீங்க நீர்த்தாரா பண்ணீங்கன்னா போதும்.
உங்களுக்கு சரியா போயிடுச்சுன்னா அதோட நிறுத்திக்கோங்க. அதாவது இதுக்கெல்லாம் வந்து லிமிடேஷன்ஸ் கிடையாது. இத்தனை நாள் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. உங்களுக்கு சரியா போயிடுச்சுன்னா நிறுத்திக்கோங்க. போதுமானதுன்னா நிறுத்திக்கோங்க. தொடர்ந்து இத்தனை சிட்டிங் கொடுத்தே ஆகணுங்கிற அவசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது நாங்க வந்து இவ்வளவு நாள் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப செக் பண்ணி பாத்துக்கோங்கிறத ஒரு அளவீடு சொல்றோம். புரியுதுங்களா? சரி, இப்ப ஒருவேளை எனக்கு வந்து கிருமி தொற்றுல வரக்கூடிய லியூகோரியா, அதாவது வெள்ளைப்படுதல், இது எப்படி இருக்கும்? சளி மாதிரி வரும், சில நேரங்கள்ல பச்சையா வெளியில வரும். இது வர்ற இடங்கள் எல்லாமே புண்ணாக்கும், அரிக்கும், ஒரு கெட்ட வாடை வரும். இது வந்து நோய் தொற்று இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லியூகோரியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுது. இது வந்ததுன்னா இதோட இந்த பாதிப்புக்கு உள்ளான பெண்ணினுடைய கணவருக்கும் உறவு வைத்துக்கும் போது அவங்களுக்கும் வர்றதுக்கான, அதாவது இந்த நோய் தொற்று வந்து அவங்களுக்கும் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது கர்ப்ப வாய் வழியா உள்ள போயும் இன்ஃபெக்ஷனை அதிகப்படுத்தும். அதனால இதை கேர்லெஸ்ஸா விடக்கூடாது. சரி, இதுக்கு என்ன நீர்த்தரா பண்ணா சரியாகும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வேப்ப இலை தான். வேப்ப இலை நம்ம ஏற்கனவே சொன்ன திரிபுலா சூர்ணம் சொன்ன மாதிரி வேப்ப இலை கஷாயமும் பண்ணலாம், வேப்ப இலை சாரும் பயன்படுத்தலாம். வேப்ப இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, 1/2 லிட்டர் தண்ணி வைங்க, நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அதுல 2 லிட்டர் தண்ணி விட்டு வடிகட்டிக்கோங்க. வேப்பிலை கஷாயத்தை பயன்படுத்தி நீர் தரா பண்ணுங்க. சரி, வேப்பிலை சாறு எப்படி பண்றது? மிக்சியில 1/2 லிட்டர் தண்ணி விட்டு ஜூஸா அடிங்க, வடிகட்டுங்க. 3 லிட்டரா மேக் பண்ணி அதை வடிகட்டி அந்த தண்ணியை பயன்படுத்தி நீர் தரா பண்ணுங்க. இது கிருமி தொற்றுக்கு. சரிங்களா? ஏன்னா வேப்பிலை கிருமி நாசினி, அதனால. புரியுதுங்களா? இத வந்து உங்களுடைய எத்தனை வருஷங்கள் இந்த தொந்தரவு இருக்குங்கிறத பொறுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளா, அல்லதுக்கு வாரத்துக்கு 2 நாளா, அதுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் போதுமா, இப்படி எல்லாம் இருக்கு. சோ உங்களுக்கு எவ்வளவு வீரியம் இருக்கோ அதை பொறுத்து நீங்க பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு முறை கேளுங்க, நான் சொல்றேன். சரிங்களா? அடுத்தது என்ன நீர் தரா அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமானது. பாரம்பரிய அரிசியை களைஞ்ச கழுவுன தண்ணி, கழனி தண்ணி சொல்லுவோம் இல்லையா, அதாவது அரிசி களைஞ்ச தண்ணி, பாரம்பரிய அரிசி தான், அந்த அரிசியை களைஞ்ச தண்ணி 3 லிட்டர் எடுத்துக்கணும். எதுக்காக? விட்டமின் B12. இது எதுக்கு விட்டமின் B12? நம்ம சாப்பிடும் போதே போறது இல்லையா? போறது இல்லையே. ஏன்னா நம்ம சாப்பிடுற அரிசியில வெள்ளை பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கணும், அந்த அரிசி தான் சாப்பிடுறோம். மத்த அரிசி எல்லாம் உள்ள தொண்டைக்குள்ளே இறங்குறது இல்லை நமக்கு. அப்ப விட்டமின் B12 டெபிஷியன்சி வரும். சரி, இதனுடைய பக்க விளைவு என்னவாகும் அப்படின்னா, முதலாவது உங்களுடைய ஈஸ்ட்ரோஜன் சொல்லக்கூடிய ஹார்மோன் இருக்கு இல்லையா, பெண்ணுக்குடைய ஹார்மோன், இந்த ஹார்மோனை சீக்கிரத்துல நிறுத்திடும். 1. 2வது குழந்தை பேரு, கரு உருவாகுதல் அப்படிங்கறத தடை பண்ணிடும். 3வது சீக்கிரத்துல மெனோபஸ், அதுதான் முன்னாடியே சொன்ன ஈஸ்ட்ரோஜன். 3வது ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இந்த ஹார்மோனை என்ன பண்ணிடும்னா டேமேஜ் பண்ணிடும். சோ ஹார்மோன்ஸை டேமேஜ் பண்ணக்கூடியது இந்த விட்டமின் B12 டெபிஷியன்சியுடைய வேலை. சோ விட்டமின் B12 எப்பவும் உடம்புல சரியா இருக்கணும்னா பாலிஷ் செய்யப்படாத பாரம்பரிய அரிசியை அப்படியே தான் நீங்க என்ன பண்ண, ஒரு கழுவிட்டு சாப்பாடு வடிச்சு சாப்பிடணும். புரியுதுங்களா? சரி, அப்படி பண்ணல, எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, எப்ப பார்த்தாலும் மாசம் ஆனா கரு நிக்குது, 2 மாசம் ஆனவனே அபார்ஷன் ஆயிடுது, 5 மாசத்துல அபார்ஷன் ஆகுது, 1.5 மாசத்துல அபார்ஷன் ஆகுது, இப்படி பல பெண்கள் அவஸ்தைப்படுறீங்க இல்லையா? இல்ல எனக்கு கரு வந்து நிக்கிறது இல்ல, நிக்கிற மாதிரி இருக்கு, தள்ளி போகுது, உடனே மாதவிடாய் வந்துருது, இப்படி இருக்கிறவங்க, இல்ல எனக்கு குழந்தை நிக்கிறதே இல்ல அப்படின்னு இருக்கிறவங்க, கரு உருவாகிறதே இல்லைன்னு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நீர்த்தாரா பண்ணணும். அதாவது பாரம்பரிய அரிசி களைஞ்ச கழிநீர் தண்ணீர் 3 லிட்டர் எடுத்து நீர்த்தாரா பண்ணணும். இதை பண்ணினதுக்கு அப்புறமும் கூட சாதாரண தண்ணி கடைசியா ஊத்தி கழுவிக்கணும். சரிங்களா? சரி, அடுத்தது என்ன மாதிரி நீர்த்தாரா அப்படின்னா படிகார தண்ணீர். இது என்ன புதுசா இருக்கே அப்படின்னு சொன்னா, ஆமா, பல பெண்களுக்கு இது வந்து வாழ்வியல் கோளாறுன்னு சொல்ல முடியாது, ஆணுக்கோ பெண்ணுக்கோ பால்வினை நோய் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய காரணங்கள் இருக்கு. இது வந்து பால்வினை நோய்னா வெனிரல் டிசீஸ், சிப்லிஸ், கொனேரியா, அப்புறம் எய்ட்ஸ், இல்ல சாதாரண என்ன சொல்றது, தண்ணீர், ஏதாவது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க ஹஸ்பண்ட்ஸ், இல்லைன்னா ஸ்மோக்கிங் பண்ற ஹஸ்பண்ட்ஸ், இல்ல வெளியில ஏதாவது ரத்தம் கொடுத்தது மூலமா, இல்ல இவங்களுக்கு ரத்தம் ஏத்துனது மூலமா ஒரு பெண்ணுக்கு வந்த நோய் கிருமி, எய்ட்ஸ் கிருமி அல்லது சிப்லிஸ், கொனேரியா, இந்த மாதிரி பால்வினை நோய்கள் அப்படின்னா தெரியும் இல்லைங்களா? பிறப்புறுப்பு பகுதியில ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த தொற்றுகள், கிருமி தொற்று இருந்ததுன்னா இது வந்து எய்ட்ஸா வரைக்கும் கன்வெர்ட் ஆகும். இதுல சின்ன சின்ன விஷயங்கள், சிப்லிஸ் இருக்கு, கொனேரியா இருக்கு, VDRL இருக்கு, STD. சோ
இந்த மாதிரியான பால்வினை நோய்கள் இருந்ததுன்னா இதுக்கும் நீர்த்தாரால தீர்வு இருக்கு. பல இடங்கள்ல எய்ட்ஸ் கண்ட்ரோலிங் சிஸ்டம்ல இந்த நீர்த்தாராவை நாங்க வந்து பயிற்சி கொடுத்து பல பெண்களுக்கு பல ஆண்களுக்கு இதை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி பல பெண்களுக்கு செய்திருக்கிறோம். நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்டா கிளென்சிங்கா இருந்திருக்கு. பல பெண்களுக்கு இது மட்டுமே முழுமையான தீர்வையும் கொடுத்திருக்கு. ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, வெளியில சொல்ல முடியல, என்ன பண்ணணும்னு நினைச்சா கூட தயவு செய்து தயங்கவே வேண்டாம். படிகாரம்ங்கிறது ஒரு அற்புதமான நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிப்பு. இது படிகாரம் கிருமி நாசினி, 200% கிருமி நாசினி. அதனாலதான் அந்த காலத்துல கிணறுகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை படிகாரத்தை கிணத்துக்குள்ள போட்டு வைப்பாங்க. சோ அது திரும்ப 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 அந்த தண்ணி என்ன பண்ணா கிருமி நாசினி பண்ணி பண்ணி அந்த தண்ணி எப்பவும் சுத்தமாவே வச்சுப்போம், கிருமிகளே வராது அந்த மாதிரி. சோ இப்பவும் பாத்தீங்கன்னா பல ஷேவிங் கடை, அதாவது கட்டிங் கடைகள்லாம் இருக்கு இல்லையா, ஜென்ஸுக்கெல்லாம் வந்து ஹேர் கட் சலூன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போனீங்கன்னா இன்றைக்கும் பழமைவாதிகள் நிறைய பேரு மக்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் அதை மாறாம இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன் வச்சிருக்காங்க. அந்த படிகார கல்லை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஷேவிங் எல்லாம் பண்ணி முடிச்சா அப்படியே தேய்ச்சி விடுவாங்க. அதை தேய்க்கும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வேலை அந்த பிளேட ஏதோ பட்டு அவங்களுக்கு ஒரு வேலை கிழிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா எத்தனையோ பேருக்கு பயன்படுத்துவாங்க. புதுசா பயன்படுத்தினா கூட அந்த பிளேடு படும்போது ஒரு வேலை அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா அழுக்கு கிருமிகள் அதிகமா தங்கி இருந்தா உடனே உள்ள போய் கிருமி தொற்று ஏற்படுத்தும், புண்ணு ஏற்படுத்தும். அதை அவாய்ட் பண்றதுக்காக படிகாரங்கள் பயன்படுத்துறாங்க. இப்ப நம்ம இதுல என்ன பண்ண போறோம் நீர்த்தாராவில் அப்படின்னா கிருமி நாசினி. இந்த மாதிரியான வேடிகார்னு சொல்லக்கூடிய வெனிரல் டிசீஸ் இருக்கிறவங்க, பால்வினை நோய் பாதிப்பு எனக்கு இருக்குதுன்னு நீங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லைன்னா சந்தேகம் இருக்குதுன்னு நினைச்சா தயங்கவே வேண்டாம். படிகாரம் ஒரு 50 கிராம் வாங்கிட்டு வாங்க, 1/2 லிட்டர் தண்ணியில இந்த ஹோல் நைட் போட்டுருங்க. அடுத்த நாள் காலையில நீங்க என்ன பண்ணலாம்னா அது அப்படியே அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், நீர்த்தாராவுக்கு 3 லிட்டர் பயன்படுத்திக்கலாம். அல்லது எனக்கு உடனடியா பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு 5 ஹவர்ஸ் நீங்க இந்த படிகார கல்ல துண்டு துண்டா நல்லா பொடி பொடியா நொறுக்கி 50 கிராமையும் 1/2 லிட்டர் தண்ணியில போட்டு வச்சிருங்க. திரும்ப அதோட ஒரு 2 லிட்டர் மிக்ஸ் பண்ணி வடிச்சிருங்க. இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணலாம், நீர்த்தாரா பண்ணலாம். எவ்வளவு நாளைக்கு ஒருத்தர, இதுவுமே உங்களுடைய பிரச்சனையுடைய தீவிரத்தை பொறுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளா அல்லது வாரம் 2 நாளா அல்லது வாரம் 1 நாளா அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கோங்க. அல்லது எங்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. சரிங்களா? முழுமையான தீர்வு இதுலயே கிடைக்கும். அண்ட் அடுத்தது முக்கியமானது, ரத்த ஓட்டம் சரியா இல்ல. பெரும்பாலும் இந்த சிசேரியன் பண்ண பெண்களுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய மாதவிடாயில அவங்களுக்கு என்ன ஆகுன்னா தொட்டாலே உணர்ச்சி இருக்காது. பிறப்புறுப்பு பகுதியில பியூபிக் ஏரியான்னு சொல்ல முடி வளரக்கூடிய ஏரியால சைட்ல எல்லாம் தொட்டாலே உணர்வு இருக்காது. காரணம் என்னன்னா அடி வயிற்று பகுதியில ஃபுல்லாவே ஒரு ஆளை என்ன பண்ணுவாங்க, பாதியாவே அறுத்த மாதிரி முன்பக்கம் ஃபுல்லா ஓபன் பண்ணி தான் குழந்தைய வெளில எடுத்திருப்பாங்க. அப்ப என்ன, அந்த பக்கம் மேலும் கீழும் போகக்கூடிய ரத்த குழாய்கள் எல்லாமே கட் ஆயிரும். அப்புறம் ரத்த குழாய்கள் கட் ஆனது அதுக்கப்புறம் இவங்க சரிவர உடற்பயிற்சியோ உணவு முறைகளோ வாழ்க்கை முறைகளோ ஓய்வோ சரியா கொடுக்கல அப்படின்னு சொன்னா ரத்த ஓட்டம் கீழ் நோக்கி போகக்கூடியது தடைப்பட்டதாவே இருக்கும். அப்ப என்ன ஆகும், கீழ் பகுதியில பிறப்புறுப்புல ரத்த ஓட்டம் சரியா போகாது, அந்த இடம் தொட்டா உணர்வே இருக்காது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அடிக்கடி அந்த இடத்துல புண்ணு வர்றது, கொப்பளம் வர்றது, நீர் மாதிரி வர்றது, என்ன ஆகுதுன்னே தெரியாது, சொரிஞ்சோன்னா புண்ணாயிடுறது, நிறைய தொந்தரவுகள் அவங்களுக்கு அந்த இடத்துல வர ஆரம்பிக்கும். இது ரொம்ப மோசமான விளைவு. இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா கடுக்காயினுடைய தூள், இதை கஷாயமாவும் பயன்படுத்தலாம். கஷாயமா பண்ணா கடுக்காய தோலை மட்டும் எடுத்து பொடி பொடியா நல்லா இடிச்சிட்டு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அது 3 லிட்டரா கன்வெர்ட் பண்ணி வடிச்சிட்டு ஆற வச்சு அதை வந்து பயன்படுத்தலாம். அல்லது பொடியாக்கி அதை இரவு முழுக்க ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை அடுத்த நாள் 3 லிட்டரா கன்வெர்ட் பண்ணி வடிச்சிட்டு அந்த தண்ணியும் பயன்படுத்தலாம். சோ கடுக்காய் கஷாயமும் பயன்படுத்தலாம், கடுக்காய் சாறும் பயன்படுத்தலாம். சாறுங்கிறது பச்சையா எடுக்கிறது, கஷாயம்ங்கிறது கொதிக்க வச்சு அதனுடைய எசன்ஸ் மட்டும் எடுக்கிறது. புரியுதுங்களா? இவ்வளவுதான். இதற்கும் கடைசியில என்ன பண்ணணும்னா சாதாரண தண்ணியை பயன்படுத்தி நீங்க நீர்த்தாரா பண்ணி கழுவி சுத்தம் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? சரி, இப்ப இதெல்லாம் பேசிக் ஆனது. இதுக்கும் மேல நிறைய இருக்கு, அதெல்லாம் அந்த அளவுக்கு அவசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் இதுதான் அடிப்படை 7. இது மாதிரி இன்னும் கிட்டத்தட்ட மொத்தம் 32 வகை இருக்கு, பல வகைகள் இருக்கு. அதுல அடிப்படையில இது. இதை நான் வந்து பிடிஎஃப் நான் தேவைப்பட்டதுன்னா நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். அவரு திரு பாலசுப்ரமணிய கிட்ட குழுவினுடைய நிர்வாகி கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு நான் பிடிஎஃப் அனுப்புறேன். அதுல நீங்க படிச்சு பார்த்து நிறைய வகைகள் இருக்கு, உங்களுடைய தேவைக்கு நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். புரியுதுங்களா?
அண்ட் இப்ப இந்த நீர்த்தாராவுல உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது? திருமணத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய பெண்கள், திருமணமான பெண்கள் நீங்க பண்ணிக்கலாம். திருமணத்துக்கு முன்பு, திருமணம் ஆகாத மாதவிடாய் ஆன பெண்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கவனமா அவசியம் இருந்தா பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு பால் உணர்வை தூண்டக்கூடியதும் கூட. ஏன்னா அந்த நாசில அந்த பிறப்புறு பகுதியில நுழைக்கும் போது அது ஒரு பால் உணர்வை தூண்டும். இதனால நாங்க திருமணம் ஆகாத பெண்களுக்கு முடிந்த வரைக்கும் தவிர்க்க சொல்றோம். சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, குழந்தை பேர், அதாவது நீங்க பிரெக்னன்ட் லேடிஸா இருக்கிறீங்க அப்படின்னா அவசியம் ஏற்பட்டா மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. காரணம், நம்ம வந்து கர்ப்பவாய் பகுதி அந்த வழிக்கும் தண்ணி போயிட்டு வர்றதுனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண சொல்றோம். அவசியம் ஏற்பட்டா பண்ணலாம், அதுவும் கேட்டுட்டு பண்ணுங்க. இல்லைன்னா வேற சிகிச்சை முறைகள், வேற முறைகள்ல நீங்க பண்ணிக்கலாம். நீர்த்தாரா தவிர்த்துருங்க. 2. மூன்றாவது, நீங்க மெரினா அல்லது காப்பர் டீ கருத்தடை சாதனங்கள், செயற்கை கருத்தடை சாதனங்கள் உபயோகிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா தயவு செய்து பண்ணாதீங்க. புரியுதுங்களா? அதை உபயோகப்படுத்த கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா அது வெளியில வந்துடும், லூஸ் ஆயிடும், எலிமினேட் ஆயிடும், பாதிப்புகள் ஏற்படும், இன்ஃபெக்ஷன் ஆகும். புரியுதுங்களா? அதனால பயன்படுத்தாதீங்க. 4வது, ஒருவேளை உங்களுக்கு டெலிவரி டைம்ல கர்ப்பவாய் திறந்துருச்சு, பிளாசண்டா கீழே இறங்கினதுனால குழந்தைய கீழே இறங்க வருதுன்னு சொல்லி சில பேர் கர்ப்பவாய் திறந்துச்சுன்னு ஸ்டிச்சிங் பண்ணிருப்பாங்க. அவங்க பண்ணக்கூடாது. 1 வருடம் குறைந்தது, அதுக்கப்புறம் தான் நீங்க பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்தது, எனக்கு மெனோபஸ் வந்தாச்சு அப்படின்னா பண்ணிக்கலாம், ஆனா பிளைன் வாட்டர் மட்டும் பண்ணிக்கோங்க, மற்றது எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தொந்தரவு என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நின்று போயிடுது, அதுக்கு பேர் தான் மெனோபஸ். இல்லைங்களா? அந்த குழகுழப்பான திரவம் இல்லாததுனால உலர்ந்து போயிருக்கும், டைட்டா இருக்கும். அப்ப அதனால ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டென்ஷன், ஒரு டிப்ரெஷன்ல இருப்பீங்க. அதனால அந்த இடத்துல ஒரு அரிப்பு எல்லாம் ஏற்படும், சரியான ரத்த ஓட்டம் போகாது. இதுக்கு சாதாரண தண்ணீரே போதுமானது, வேற எந்த நீர்த்தாரவும் நீங்க பண்ண வேண்டாம். புரியுதுங்களா? அடுத்தது, இந்த சிலிக்கான் கப்னு சொல்லக்கூடிய மென்சஸ் கப் யூஸ் பண்ற பெண்கள் தயவு செய்து இயற்கை மருத்துவத்துக்கே வராதீங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேரு இதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அது சிலிக்கான் கப்பு நீங்க யூஸ் பண்ணி தேவைப்படும் போதெல்லாம் சிலிக்கான் கப்பை வச்சு நீங்க என்ன பண்றீங்க, அந்த மென்சஸ் ப்ளீடிங் எல்லாத்தையும் சக் பண்ணி எடுக்கும் பொழுது, இதோட நீங்க நீர்த்தாராவும் அதுக்கப்புறமா மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இது ரொம்ப புண்ணை ஏற்படுத்தும். இது மூலமா தொற்று ஏற்படும். ஏன்னா நீங்க ஒரு ஆர்டிபிஷியலா, நம்ம வந்து மெரைனாவையும் காப்பர் டீயுமே பயன்படுத்துறவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம்னா இதுவும் ஆர்டிபிஷியல் தான். அதுவும் கர்ப்பப்பைக்குள்ள நீங்க வந்து கர்ப்ப வாய்க்கிட்ட கொண்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இது ஹைலி டேஞ்சரஸ், இயற்கை மருத்துவத்துக்கு எதிரானது, இயற்கை வாழ்வியலுக்கு எதிரானது. தயவு செஞ்சு அப்படி இருக்கிறவங்க இயற்கை மருத்துவத்துக்குள்ளவே வராதுங்க. இல்ல எனக்கு சிலிக்கான் கப்பை பத்தி தெரியாது, எனக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அதை பத்தி நெட்ல நிறைய விஷயம் இருக்கு. பேடை விட ஹைலி டேஞ்சரஸ் சிலிக்கான் கப். சிலிக்கான் மென்சஸ் கப் அப்படிங்கிறது, இது சிலிக்கான்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் ரப்பர். இது ரெகுலராகவே ஒரு விதமான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுல இருந்து ஒரு ஆக்சைடு கெமிக்கல் ரிஃபார்ம் ஆகுது. இதனால என்ன ஆகுதுன்னா உங்க கர்ப்ப பைக்குள்ளேயும் கர்ப்ப வாய்க்குள்ளேயும் புண்ணு ஏற்படுது. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு குழந்தையின்மை அப்படிங்கிற இன்ஃபெர்டிலிட்டி, மலட்டுத்தன்மை வருவதற்கும் இது ஒரு காரணம்னு இதை ஆங்கில மருத்துவர்களே ரொம்ப புதுசா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி விளக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா சிலிக்கானுடைய டேஞ்சரஸ் பேக்ரவுண்ட் என்னங்கிறத நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் வந்து இப்படி எல்லாம் வகுப்பு எடுக்கிறவங்க எல்லாம் சொல்றதை கேட்கறதுல உடனே கூகுள் சர்ச் போய் பாருங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பேட்ஸ் அதே மாதிரி, அதையவே நாங்க பேண்டிஸையே பேடுன்னு சொல்றோம், பேட டேஞ்சரஸ் சொல்றோம். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சிலிக்கான் மென்சஸ் கப் ஹைலி டேஞ்சரஸ். புரியுதுங்களா? சோ இதை மூணையும் நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீர்த்தாராவே அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இயற்கை மருத்துவமே அவசியம் இல்லை, இதை அவாய்ட் பண்ணுங்க. அடுத்தது, இனிமே என்னுடைய கர்ப்பப்பைய நான் வந்து தற்காத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் டைட்ஸ், லெகின்ஸ், பேண்டிஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன், டைட்ஸ், லெகின்ஸ், ஷார்ட்ஸ், ஜீன்ஸ் இதையெல்லாம் உடைங்கிறத மறந்துட்டு தூக்கி போட்டுட்டு காற்றோட்டமான பருத்தி ஆடைகளை உடுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க சுடிதார் சல்வார் கமீஸை யூஸ் பண்றீங்கன்னாலும் இன்னைக்கு வந்தாச்சு திரும்பவும் பழைய மாதிரி பாவாடை மாதிரி எல்லாம் பேண்ட் வந்தாச்சு.
இல்லையா? நல்லா லூஸ் பேண்ட்ஸ் வந்தாச்சு. ஃபேஷன் சொல்லி அதை போட்டுக்க வேண்டியது தானே. எதுக்காக நைட் பேண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க? நைட் டைம்ல நைட்டி யூஸ் பண்ணுங்க. நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல பெண்களுக்கு சொல்றேன், நைட்டி த பெஸ்ட் ட்ரெஸ்ன்னு சொல்றேன். காரணம் என்ன, நீங்க சுடிதார் வேர் பண்றதை விட இது பரவாயில்ல, நைட் ட்ரெஸ் வேர் பண்றதை விட இது பரவாயில்லன்னு சொல்றேன். காற்றோட்டமா இருக்கும். சோ அந்த பகுதியில நல்ல சுத்தமான காற்று வெளியில இருந்து உள்ள போகணும். உள்ள இருக்கக்கூடிய கழிவா இருக்கக்கூடிய சூடான காற்று, அபான வாயு உற்பத்தியான காற்று வெளியேறணும். அதுக்கு வழி இருக்கணுமா இல்லையா? பேண்டேஜ் போட்டு, டைட்ஸ் போட்டு, லெகின்ஸ் போட்டு, ஜீன்ஸ் இதெல்லாம் போடும்போது உங்களுடைய உறுப்பை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. சரி, இதனால என்ன பக்க விளைவாகுது? உங்களுக்கு சயின்ஸ் சொன்னதானே புரியும். இப்படி போட்டு அடைக்கிறதுனால காத்து வெளியில போகாது இல்லையா? சூடு அந்த பகுதியில உற்பத்தி ஆயிட்டே இருக்குமா? இந்த சூடு எதுக்காக அங்க நேச்சுரலாவே ஜெனரேட் ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த பகுதி எப்பவுமே சூடா இருந்தாதான் கிருமிகளுடைய தொற்று வராம இருக்குங்கிறதுக்காக ஒரு மினிமமான டெம்பரேச்சர் அங்க இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது பிரைவேட் ஏரியா, ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா. கிருமிகள் தொற்று ரொம்ப சில்லுன்னு இருந்தா மல்டிப்ளை ஆகுங்கிறதுனால நம்ம உடலே ரொம்ப அற்புதமா மிதமான ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த சூடை நீங்க அப்பப்போ என்ன ஆகணும், வெளிக்காற்று பட்டு அந்த சூடு அப்பப்ப வெளியேறணும் மிதமா. அதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் அழகான பாரம்பரிய உடைகள், முதல்ல கவுனு, அதுக்கப்புறம் குட்டை பாவாடை, அப்புறம் முழு பாவாடை, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பாவாடை தாவணி, அப்புறம் புடவை அப்படின்னு கொண்டு வந்தாங்களா இல்லையா? இதனாலதானே இந்த காலத்துல நம்மளுடைய பாட்டிகள், நம்மளுடைய அம்மாக்கள்லாம் 100 வயதையும் கடந்து ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பெத்தாங்க. இப்ப ஒரு பிள்ளை பெத்துக்கிறதுக்கு எவ்வளவு அவஸ்தைப்பட வேண்டியிருக்கு இல்லையா? தெருவுக்கு தெருவு இன்னைக்கு பெட்டி கடைக்கு பதிலா இன்ஃபர்டிலிட்டி சென்டர் வந்திருக்கு. காரணம் என்ன? நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணதை எதையுமே நம்ம ஃபாலோ பண்ணாம, இயற்கைக்கு எதிரான, நம்மளுடைய உடலுக்கு உதவாத, பிரச்சனை கொடுக்கக்கூடிய உடைகளை நம்ம உடுத்திக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து நீங்க வெளியில வந்தாலே போதும், உங்களுடைய கர்ப்பப்பை நீங்க சொன்ன பேச்சு கேட்டுட்டு ஆரோக்கியமா இருக்கும். நீங்க நினைச்ச சந்தோஷமான நிறைவான வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். இத கட்டாயமா பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு, ஒரு தந்தையாகட்டும், சகோதரனாகட்டும், கணவராகட்டும், நண்பனாகட்டும், இந்த விஷயத்தை நீங்க சொல்லி கொடுத்து புரிய வச்சீங்கன்னாதான் உண்மையாலுமே உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய பெண் சமுதாயத்தின் மூலம் தயவு செய்து எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த உடைகள்ல நிச்சயமா மாற்றம் வரணும். இன்றைக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ஆரம்பத்துல நான் சொல்றேன், அங்க முடி வளர்ச்சி அதிகமாகிறதுக்கு அதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சும்மா போய் அங்க ஷேவ் பண்ணி அதுக்கு கிரீம்ஸ் யூஸ் பண்றீங்க, நிறைய ஹேர் ரிமூவிங் கிரீம்ஸ் யூஸ் பண்றீங்க, இதனால கேன்சர் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? பல பெண்களுக்கு நான் எல்லா வகுப்புகளையும் சொல்றேன், ஹேர் ரிமூவ் பண்றதுக்கு நீங்க ரொம்ப சிம்பிளா போய் கிரீம் வாங்கி வந்து யூஸ் பண்றீங்க. அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? மஞ்சள் தூள் பயன்படுத்தினாங்க. ரொம்ப சிம்பிள். பேண்டிஸ் யூஸ் பண்ணல, புடவை பயன்படுத்தினாங்க, காற்றோட்டமான உடை பயன்படுத்தினாங்க. சோ அளவுக்கு அதிகமான சூடு இருக்கும்போது அங்க ஆட்டோமேட்டிக்காவே சூட்டு அதிகமா இருக்கிறத வெளியேற்றுவதற்காக முடியினுடைய வளர்ச்சி அதிகமாகுது. இது இயற்கை. சோ சூடு குறைவா இருந்தது, எப்பவுமே மிதமா இருந்ததுன்னா அங்க முடியினுடைய வளர்ச்சி நீங்க ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அதுவே குறைஞ்சுதான் இருக்கும், தேவைக்குதான் இருக்கும். புரியுதுங்களா? முடி வளராம இருக்காது, ஆனா அளவாதான் வளரும். இதை ஏன் நான் சொல்றேன், ஒரு பெண்ணை நான் சொன்னா வேற யாரும் சொல்ல முடியும்? இதனால நிறைய பெண்கள் புற்றுநோயினால பாதிக்கப்படுறாங்கன்னு என்னுடைய அனுபவத்துல நான் சொல்லும்போது நான் பாக்குறேனே, வருஷத்துக்கு 5 கேஸ் இதனாலயே வருது. நீங்க யூஸ் பண்ற அந்த கிரீம், ஹேர் ரிமூவிங் கிரீம்னால வருது. எவ்வளவு ரெக்கார்ட்ஸ், எவ்வளவு நீங்க கொடுத்துட்டு இருக்கிறோம், எவ்வளவு விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கோம், ஆனாலும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வெளியில தெரியாம, பேரண்ட்ஸ்க்கு தெரியாம, ஹாஸ்டல்ல, விமென்ஸ் ஹாஸ்டல்லையும் காலேஜ் ஹாஸ்டல்லையும் சொல்லி கொடுக்கறதே இல்லை யாருமே. இது அவசியமே இல்லை. அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிங்க, பேண்டிஸ் யூஸ் பண்ணாம காற்றோட்டமான உடை, தாவணி, பாவாடை, புடவை, இவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? கண்ணாடி முடி நின்று பாருங்க. சுடிதாரை விட பெண்களுக்கு புடவைதான் அழகு, அருமை. அற்புதமா இருப்பீங்க, சிற்ப மாதிரி இருப்பீங்க, தேவதை மாதிரி இருப்பீங்க. சுடிதாரை போட்டுட்டு ஏன் ஏதோ மாதிரி எல்லாம் இருக்கிறீங்க? ஏதோ வேற ஏதோ கிரகத்துல இருந்து வந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அழகா இருக்கணும். பெண்கள்னா அழகு தானே, அழகா புடவை கட்டுங்க. இடது பக்கம் முந்தானி ஏன் ஓப்பனா விட்டுருக்கோம்? தொப்புள் பகுதி வழியாக அடி வயிற்று பகுதிக்கும் வயிற்று பகுதியும் காற்றோட்டம் போகணும், சூடு வெளியேறணும், பிராண ஓட்டம் போகணும், வெப்ப ஓட்டம் போகணும். இதுக்காக தானே உடை. இதுதானே முன்னோர்கள் கொடுத்த நம்முடைய எவ்வளவு பெரிய அறிவுங்க. அதெல்லாம் யாருமே சொல்லி கொடுக்க முடியாத அறிவு, நம்ம எல்லாம் கத்துக்க தவறி போன அறிவு. அதனால தயவு செய்து நம்ம உடையில கவனம் செலுத்தணும். பேண்டிஸ் யூஸ் பண்றீங்க, அதுக்குள்ள பேடு வைக்கிறீங்க, கொடுமை தெரியுமா? பேண்டிஸ்லயே எலாஸ்டிக் இருக்கா? காத்து போகாதா? ரத்தம் போகாதா?
சூடு வெளியில போகாதா? அப்ப என்ன ஆகும்? அந்த கழிவுகள் ரத்த போக்கு வெளியில வரும்போது அந்த பேட்ல தங்கி அந்த ஜட்டிக்குள்ளவே என்ன ஆகும்னா பேண்டிஸ்குள்ளவே அந்த கெட்ட ஸ்மெல் உள்ளேயே பரவும். மூச்சு முட்டி கர்ப்பவாய்க்குள்ள உள்ள போகும். கர்ப்பப்பைக்குள்ள நான் சொல்லியிருக்கேன், கர்ப்பப்பை எப்போ திறந்திருக்கும்? அந்த மாதவிடாய் 3 நாள் 4 நாள். அப்ப ஈஸியா போகுமா? இதுல கழிவுகள் மட்டும் போறது இல்ல, அந்த காற்று கெட்ட வாடை மட்டும் உள்ள போறது இல்ல, இதை விட ரொம்ப மோசமா ஒண்ணு போகுது. சிலிக்கான் கப்பு மாதிரியே உங்களுடைய பேட் எல்லாத்துலயும் நம்ம தான் கூகுள் சர்ச் பண்ணுவோம்ல, போய் சர்ச் பண்ணி பாருங்க. நீங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்றீங்களோ அந்த பிராண்ட்ல என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு பாருங்க. முதல்ல லீக் ப்ரூஃபுக்குன்னு ஒரு பாலித்தீன் ஷீட் யூஸ் பண்றாங்க. பேர் வேணா வேறையா இருக்கலாம். லீக் ப்ரூஃப் வேற எது பண்ணும்? பிளாஸ்டிக்கும் பாலித்தீன் தவிர வேற எது பண்ணும்? துணி பண்ணாது, நிச்சயமா பண்ணாது. துணிங்கிறது உறிஞ்சுதான் எடுக்கும், தக்க வச்சுக்குமே தவிர வெளியில விடாமலாம் இருக்காது. அப்ப லீக் ப்ரூஃப்க்கு என்ன பண்றாங்க? பாலித்தீன் ஷீட் யூஸ் பண்றாங்க, வேற வேற பேர்ல, அவ்வளவுதான். வெள்ளிய ஷீட், அதுக்குள்ள ஜெல் யூஸ் பண்றாங்க. சிலிக்கான் செல்லு, அயோடிக் செல்லு, ஜெர்மிகேட்டட், நிறைய ஜெல்ல, நிறைய கெமிக்கல்ஸ். சைனைடு ஃபுல் ஃபார்ம், அதுல நிறைய பேர், விதவிதமான பேர்ல சைனைடு மைனர் பார்ட்டிகல்ஸ் அத ஜெல் ஃபார்ம்ல வச்சிருக்காங்க. சைனைடு எதுக்கு யூஸ் ஆகும்? செத்து போகிறதுக்கு யூஸ் ஆகும். சைனைடு என்ன பண்றாங்க? பேட்ல யூஸ் பண்றாங்க. போய் சர்ச் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இவ்வளவு கெமிக்கல்ஸ உள்ள வச்சு இதெல்லாம் என்ன ஆகும்? இந்த கெட்ட வாடை, அந்த காற்றோட இந்த கெமிக்கல்ஸ், இந்த ரசாயனங்கள் எல்லாம் என்ன கேஸ் ஃபார்மேஷன் கர்ப்பப்பைக்குள்ள போச்சுன்னா கர்ப்பப்பை என்ன ஆகும்? இப்படி நீங்க எத்தனை வருஷம் பயன்படுத்திருக்கீங்க? அதுக்கப்புறமும் நீங்க என்ன பண்றீங்க? மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தேய்ச்சி குளிக்கிறது இல்ல, உணவு முறைகள் ஃபாலோ பண்றதுல, திருப்பியும் பேண்டிஸ், டைட்ஸ், லெகின்ஸ், நைட் பேண்ட்ஸ் யூஸ் பண்றீங்களா இல்லையா? இப்ப கர்ப்பப்பை என்ன ஆகும்? எனக்கு சமீப காலமா வரக்கூடிய கேசஸ் எப்படி தெரியுங்களா? 10 வயதுல மாதவிடாய் வருதுங்க, 13 வயசுல நின்னு போகுது. இது ரொம்ப கொடுமையான விஷயம். இனி வரக்கூடிய காலங்கள்லாம் இப்படிதான் இருக்குமோன்னு பயமா இருக்கு எனக்கு. இதனால ஒரு நாளைக்கு 2 காலேஜஸ்க்கு போய் நான் செமினார் கொடுத்துட்டு இருக்கேன் ஃப்ரீயா. காரணம், அடுத்த சமுதாயம் இருக்குமா இருக்காதா, அடுத்த ஜெனரேஷன் உருவாகுமா இல்லையா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா 15 வருஷம் ஆனாலும் குழந்தை இல்ல, ஓகே, சென ஊசி போட்டுக்கிறாங்க, ஐயுஐ IVF பேர்ல. அப்படியாவது தொலைஞ்சு போட்டோம், ஜெனரேஷனாவது ஃபார்ம் ஆகும்னு பார்த்தா அடுத்த கொடுமை 10 வயசு 8 வயசுல மாதவிடாய், 13 வயசுல மாதவிடாய் நின்று போச்சு. 10 வயசுல பியூபர்ட்டி அட்டன் பண்றாங்க, பூ பெய்தல், 16 வயசுல நின்று போச்சு. இதுக்கு முன்னாடி 28 வயசுல நின்று போயிருக்கு. கடந்த ஒரு 2 வருஷங்களுக்கு முன்னாடி நான் பார்த்த ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயப்படுத்துற ரெக்கார்ட்ஸ் இருக்கு என்கிட்ட. கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் ஆகி 1 வருடம் 2 வருடம் நின்று போச்சு மாதவிடாய். என்னன்னு போய் செக் பண்ணா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நில். அப்படின்னா என்ன அர்த்தம்? மெனோபஸ் வந்தாச்சு. எப்ப நிக்கணும்? 45 வயசு 49 வயசுல நிக்க வேண்டிய மாதவிடாய் 28 வயசுல நின்னு போயிருந்தது, இப்போ 13 வயசுல நின்னு போகுது. ஏதோ நான் சொல்ற கால்குலேஷன் வருஷத்துக்கு 2 தானே நினைக்காதீங்க, அது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப மாசத்துக்கு 2 பாக்குறேன் நான் இந்த கேஸ். இனி வர இன்னும் ரொம்ப நாள் ஆயிடுது. ஏன்னா நம்மளுடைய உணவு முறைகள் இன்னும் 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 விஷமாயிட்டே போகுது. நம்மளுடைய புத்தி எல்லாமே மேலை நாட்டு கலாச்சாரத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கு. உடையாகட்டும், உணவு முறையாகட்டும், உடம்புக்கு அக்கறை செலுத்துறதே இல்லை. முன்னோர்கள் சொன்னதை எதையுமே நம்ம காது கொடுத்து கேட்கல, ஃபாலோ பண்றதும் இல்லை. சோ இன்னைக்கு பள்ளி குழந்தைகள், கல்லூரி குழந்தைங்களுக்கு போய் நாங்க இதை விடாம ஒரு நாளைக்கு 2 காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போறோம். காரணம் என்னன்னா அவசரம், சீக்கிரம் காப்பாற்றணும் குழந்தைங்களை. அப்படி ஒரு உந்துதல் எங்களுக்குள்ள வந்துருச்சு. காரணம், இப்படிப்பட்ட கேஸ் நாங்க நிறைய பாக்குறோம். தயவு செய்து பெண்கள் இதை புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த விதத்துல கேட்டாலும் உங்களுக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியும், சயின்டிபிக்கலா ப்ரூஃப் கொடுக்க முடியும். தயவு செய்து உடையில மாற்றம் கொண்டு வாங்க. பேடை தூக்கி தலையை தூக்கி சுத்தி வீசுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா துணி கோவணம் தான் கட்டணும். நிறைய பேர் துணி நாப்கின் பயன்படுத்துற, அங்கேயும் உங்களுக்கு காத்து போகாது, கழிவுகள் போகாது. சரி, தொலைஞ்சு போகுது, வேற வழியே இல்லை. அந்த துணியை பயன்படுத்துறேன், நான் பேண்டிக்ஸ்குள்ள பயன்படுத்துறேன்னாலும் காலையில ஸ்கூலுக்கு போறீங்க, வைக்கிறீங்க, மத்தியானம் தூக்கி போட்டு வேற மாத்துறீங்க, திரும்ப சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃப்ரீயா ஒரு நைட்டியை போடுறீங்க. பேண்டிஸ் இல்லாம கோவணம் கட்டிக்கணும். அதையவாது பண்ணுங்க. இதுக்கு மேல என்னால உங்களை காப்பாத்துட்டு வழி சொல்ல முடியாது. இன்னும் ஏன்னா நிறைய பெண்கள் என்ன பண்றீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு வந்துடுறீங்க. ஐயோ, கோவணம் கட்டிட்டு போறதா, ஓவர் ப்ளீடிங் ஆயிட்டா என்ன பண்றது? அம்மா 3 மாசம் பயன்படுத்துங்கம்மா, இப்போ லீவ் விட்டாச்சா, பயன்படுத்துங்க, ஜூன் ஜூலை வரைக்கும் பயன்படுத்துங்க. மாதவிடாய் காலங்கள்ல ஒரு 3 நாளைக்கு ஒரு 2 மாசத்துக்கு ஸ்கூலுக்கு போறது லீவ் போட்டுட்டு வீட்டுல உட்காருங்க. காலேஜுக்கு போறதை விட்டு லீவ் போட்டு வீட்டுல உட்காருங்க. வேலைக்கு போறதை விட்டுட்டு ஒரு 3 நாளைக்கு லீவ் போட்டு வீட்டுல உட்காருங்க. கோவணம் கட்டி பழங்க. 3 மாதம்
கேரண்டியா சொல்றேன் 3 மாதம். அதுக்கப்புறம் ஓவர் ப்ளீடிங், லீக் ப்ரூஃப், பயப்படவே வேண்டாம். கோவணத்தை கட்டிட்டு போனீங்கன்னா அவ்வளவுதான் வரும். காரணம் என்ன? நீங்க ஓய்வு கொடுக்குறீங்க, துணி பயன்படுத்துறீங்க. சோ அந்த துணி எப்படியா இருக்கணும்? புது துணி, காட்டன் துணி, கஞ்சி போட்டது வாங்கி யூஸ் பண்ணோமா? கிடையாது. அதுலயும் நம்ம முன்னாடி மூளை, அறிவு, திறன், ஞானம் எனக்கெல்லாம் பிரமிச்சு போகும். பழைய துணிய பாட்டி புடவையை தான் எடுத்து கிழிச்சு தருவாங்க. என் பாட்டி எல்லாம் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. இதை நான் சொல்றதுக்கு நான் வெக்கப்படவே இல்லை. காரணம் இன்னைக்கு வரைக்கும் நான் ஆரோக்கியமா இருக்கேன். அப்படின்னா என்னன்னு உணர்ந்தது கூட கிடையாது. இதை எல்லாரும் அனுபவிக்கணும்னு நான் சொல்றேன். மாதவிடாய்னா என்னங்கிறது வித்தியாசமே இருக்கக்கூடாது. எல்லா நாளும் மாதிரி அந்த நாளும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். எரிச்சல், கோபம், வருத்தம், பயம், பதட்டம், குழப்பம் ஒண்ணும் வரக்கூடாது. உடல் சூடு, வலி, உருட்டு பெறல்றது ஒண்ணும் வரக்கூடாது. மாதவிடாய் இது வாட்டு போகணும். நல்ல ஓய்வு கொடுக்கணும். வீட்டுல பிள்ளைக்கும் புருஷனுக்கும் சமைக்கிற சொல்லி கொடுத்தோம். கல்யாணம் ஆகி வந்த உடனே எனக்கு 3 நாள் கட்டாயமா ரெஸ்ட் வேணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிடணும்? வீட்டுல சொல்லிடணும். எல்லாத்துக்கும் சொல்றீங்கல்ல, வரதட்சணை கேட்கறதுக்கு, அதுக்கு இதுக்கு டெஸ்ட் எல்லாம் பண்றீங்கல்ல, இனிமே என்ன பண்ணுங்க? இனிமே திருமணத்துக்காக போகக்கூடிய பெண்கள், என் கணவர் வீட்டுக்கு நான் போனேன்னா என் மாமியார் வீட்டுல எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், என் கணவர் எனக்கு 3 நாள் ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாப்பிள்ளைக்கு நான் ஓகே சொல்வேன். சொல்லுங்க, தப்பு கிடையாது. அப்படியாவது விழிப்புணர்வு மக்களுக்கு வரட்டும். ஏன்னா வரக்கூடிய சமுதாயம் ஆரோக்கியமான பெண் சமுதாயமா இருந்தா மட்டும்தான் நாடு நல்லா இருக்கும். இல்லைன்னா இழந்துருவோம். மனித சமுதாயத்தையே நம்ம இழந்துருவோம். இதுல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? வைராக்கியத்தோட இருக்கணும். சோ தயவு செய்து துணியை கோவணமாக பயன்படுத்துவதற்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதுதான் முழு ஆரோக்கியம். காற்று நல்லா சைட்ல எல்லாம் போகும். உங்களுக்கு அந்த பழைய துணிங்கிறதுனால கிரகிக்கிற தன்மை இருக்கும். பாத்திருக்கீங்களா? புதுசா ஒரு துண்டு வாங்குறீங்க, அப்படியே தோட்டி பாருங்களேன், என்ன ஆகும்? தண்ணி உறிஞ்சவே உறிஞ்சாது. 2 நாளைக்கு நீங்க தண்ணியில போட்டு முக்கி பிழிஞ்சு காய வச்சு 2-3 தடவை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் மென்மை தன்மையாகும். அதே மாதிரிதான். சோ இது மென்மையான பகுதி, பிறப்புறுப்பு பகுதி, வெஜைனல் பகுதி. அப்ப அந்த பகுதியில புது துணியை பயன்படுத்தினா அதுவே அறுத்து கிழிச்சு புண்ணாகிடும். சோ பாட்டி பயன்படுத்தின பழைய துணி, வாயல் புடவை, காட்டன் புடவை, அந்த கதர் புடவை, அது ரொம்ப நஞ்சு போன அளவுக்கு எப்படி இருக்கும்? பழைய துணியும் அவ்வளவு மென்மையா இருக்கும். அதுல சாயம் போயிருக்கும் பலமுறை துவைச்சு. பாத்தீங்களா எவ்வளவு அறிவுன்னு? அந்த சாயம் கூட அந்த மென்மையான பிறப்புறுப்பு பகுதியில பட்டதுன்னா நோய் தொற்றை ஏற்படுத்தும், எரிச்சலை ஏற்படுத்தும், அது நோய் ஏற்படுத்தும். அப்படிங்கறதுனால நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா பயன்படுத்தின பழந்துணியை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த துணியில கோவணம் கட்டா என்ன ஆகும்? அதுதாங்க 100% ஆரோக்கியம். பயன்படுத்தி பாருங்க, அனுபவிச்சு பாருங்க, அப்பதான் புரியும். காற்றோட்டம் இருக்கும், சூடு வெளியேறும், துர்நாற்றம் வீசாது, நோய் தொற்றே வராது. சரி, மாதவிடாய் முடிஞ்சிருச்சு, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கப்புறம் பேண்டிஸ் கூட யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரீயா விட்டுறணும். நல்ல காற்றோட்டமான உடை உடுத்தணும், நிச்சயமா. புரியுதுங்களா? சோ இதெல்லாமும் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான மாதவிடாய் தொந்தரவுகள்ல இருந்து இல்லாம எல்லா நாளும் போல மாதவிடாயும் சந்தோஷமான நாளா, நிம்மதியான நாளாவே எல்லா பெண்களுக்கும் அமையும். புரியுதுங்களா? இதை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தோழிகளுக்கு, நண்பர்களுக்கு எல்லாம் பகிர்ந்துக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? நம்ம சுத்தி இருக்கிறவங்க நாளைக்கு வருத்தப்படும் போது, ஐயோ அன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம சொல்லாம விட்டுடாமேன்னு வருத்தப்பட வேண்டாம். சொல்லி புரிய வச்சு அவங்களையும் இந்த வழிக்கு கொண்டு வாங்க. இந்த விஷயத்திலேயாவது பெண்கள் மாதவிடாய் காலத்திலேயாவது தயவு செய்து நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறையை நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா இனி வரக்கூடிய சமுதாயத்தை, மனித சமுதாயத்தை, பெண் சமுதாயத்தை நிச்சயமா நம்மளால பேணி பாதுகாக்கவும் முடியும், காப்பாற்றவும் முடியும். புரியுதுங்களா? இப்ப இது வரைக்கும் நம்ம சொன்ன இந்த நீர்த்தாரா, இந்த மாதவிடாய் காலத்துல வாழ்வியல் முறைகளை குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க எனக்கு தெளிவா கேட்டுக்கலாம். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் விளக்கம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். நன்றி. நன்றிங்க மேடம், நன்றிங்க. உங்களுக்கு மேலும் எதனா சந்தேகம் இருந்ததுன்னா என்னோட நம்பர் 7550250425 7550250425. உண்மையிலேயே இன்னைக்கு அகிலாமா பேசுறது இல்ல. இந்த ஒரு வாரத்துல நான் பட்ட கஷ்டம் தான் தெரியும். என்ன துபாயில ஒரு கேஸ், யுஎஸ்ல ஒரு கேஸ், ஸ்ரீலங்கால ஒரு கேஸ். ஸ்ரீலங்கால ஒரு 6 மாசத்துக்கு வந்த ஒரு பிரச்சனைக்கு, இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைக்கு நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணாங்க மேடம். இன்னைக்கு குழந்தையோட இருக்காங்க. சூப்பர், நைஸ். ஏன்னா இதே மாதிரி உண்மையிலேயே நான் துபாயில ஒரு பேஷண்ட், நீங்களாச்சு ஹார்மோன் இன்ஜெக்ஷனை பத்தி பேசுனீங்க. ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்தை பிறந்த பிறகு டைப்பர்
நான் உங்களால பேசியிருந்தேன் லீக்கேஜ் டைப்பர்னு சொல்லி. நான் 2 நாள் முன்னாடி கூட போன் பண்ணி பேசியிருந்தேன். அந்த குழந்தைய 10 நாள் டைப்பர் போடாம ட்ரெஸ் இல்லாம விடுங்க. அவங்க வீட்டுல கஷ்டப்படுறாங்க, வீட்டை துடைக்க முடியல, செய்ய முடியல. 9 மாசம் ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் எனக்கு அந்த கஷ்டம் தெரியல. டைப்பர் போட்டு போட்டு வளர்ந்துட்டேன். ஆனா இப்ப என்னால வீட்டை துடைக்க முடியல, சரி பண்ண முடியல. எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. உடம்பு ஃபுல்லா ரேஷியஸ். அந்த பெண் குழந்தைக்கு பிறப்புறுப்புல இருந்து தலையில இருந்து பாதம் வரைக்கும் ரேஷியஸ். அப்படியே தங்கிடுது இல்லையா டைப்பர் போட்டு போட்டு. செவ 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 செவன் ஆகி அவங்களுக்கு வாழ்வியல் முறைய சொல்லி ஒண்ணும் பண்ணும் போது நிறைய விஷயம். அதே மாதிரி கர்ப்பம் தரிக்கும் போது 2 டைம் மிஸ்கேரேஜ் ஆகுதுன்னு சொல்லி இப்ப ஹாஸ்பிட்டல்ல ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. தயவு செய்து அந்த இன்ஜெக்ஷனை தயவு செய்து போடாதீங்க. இந்த 10 நாள்ல மோர் தென் ஒரு 15 கேஸ் வந்துருச்சு. அதே மாதிரி டெலிவரி பண்ணி முடிச்சிட்டு உங்களுக்கு சிசேரியன் பண்றாங்கன்னா, இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னா, அதுக்கப்புறம் 6 மாசத்துல இருந்து 1 வயசுல நீங்க எக்ஸசைஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வலி இருக்கும். மேக்சிமம் சிசேரியனை அவாய்ட் பண்ணுங்க. தஞ்சை பெரிய கோயில்ல போய் பாருங்கப்பா, எவ்வளவு சிற்பம் இருக்குதுன்ட்டு. வாழ்வியல் முறைன்னா அதுப்பா கோவில். இருக்கிற எல்லா விஷயத்தையும் கரைச்சு குறிச்சு வச்சிருக்காங்க. நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு டெலிவரி பண்ணக்கூடிய விஷயத்த அந்த அளவுக்கு எளிமையாவே ஒரு சிற்பத்துல குடுத்திருக்காங்க. வாழ்வியல் முறைனா என்னன்னு முதல்ல கத்துக்கோங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணலாம். நான் அகிலா நம்பர் உங்களுக்கு டைரக்டா நான் என்கொயரி பண்ணி தான் நம்பர் கொடுப்பேன். ஏன்னா இது ட்ரஸ்ட் ரிலேட்டடான இருக்கும்போது கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட இதுவா இருக்கிறதுனால எடுத்தவொன்னே நம்ம பப்ளிக்ல நம்பர் கொடுக்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இருக்கு. என்னோட நம்பருக்கு எந்த டைம்னா கால் பண்ணலாம். 7550250425. நீங்க சொன்ன விஷயத்த அனைத்துமே ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 குடும்பம் இன்னைக்கு தெரிஞ்சு கண்டுக்கிறதுல லட்சமா செலவு பண்ணி பிரச்சனைக்காக போனவங்க 15 குடும்பம் இப்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி கிட்னில டியூப்ல அடைப்பு இருக்குன்னு ஒரு குழந்தை, அவங்க கர்ப்பப்பையில பெண் குழந்தை அருவம். அது ஒரு லேட்டஸ்டா 1 மாசத்துக்கு முன்னாடி வந்தது. இப்போ அந்த பிரச்சனை கம்மியாகி அந்த டியூப்ல இருக்கிற அடைப்பு சரியா இருக்கு. எல்லாமே நம்ம சொல்லி நம்ம புரிய வச்சு வாழ்வியல நீங்க மாத்தினா மாற முடியும். 2வது கூச்சமே படாதீங்க. லைவ்ல பேசுறீங்களா, தனிப்பட்ட முறையில போன் பண்றீங்களா, ஆண் பெண் பாலினத்தை பார்த்து பேச வேண்டிய விஷயம் கிடையாது. இங்க இருக்கே பொறுத்த வரைக்கும் இன்ஃபெர்டிலிட்டியா, இப்ப லேடி டாக்டர் இருக்காங்கன்னா ஜென்ஸ் போய் பேசாம இருக்காங்களா? பேசிதான் ஆகணும். அதே மாதிரி இப்ப பிரசவத்துக்கு போறீங்க, அங்க லேடி மட்டுமா இருக்காங்க, ஆண்கள் கூட தான் இருக்காங்க பாஸ்போர்ட்ல. அதெல்லாம் பார்க்க ஆண்களே டெலிவரி பார்ட்ட யாரும் இப்ப மாறி போச்சு. 2வது இன்ஃபெர்டிலிட்டி. 2வது அம்மா சொல்லியிருந்தாங்க நிறைய டைப்பர்ஸ், நிறைய இன்ஃபெர்டிலிட்டி சம்பந்தப்பட்ட பொருள். 2வது பிசிஓடி அந்த கப்பு சொல்லியிருந்தாங்க. அந்த கப்பு விஷயத்த நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். நிறைய விஷயத்த அனலைஸ் பண்ணிட்டேன். சரி, நீங்க டவுட் கேளுங்க, நான் கடைசியா கூட பேசுறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தா டவுட் கேளுங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ணி விடுறேன். எனக்கு டவுட் இருந்தா டவுட் கேட்கலாம். நான் கடைசியா கூட பேசுறேன். முதல்ல மக்களுக்கு நீங்க கேளுங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அம்மா வணக்கம்மா, நான் மூலிகை மகேந்திர பேசுறேம்மா. ஐயா வணக்கம், சொல்லுங்க. அம்மா, நீங்க சொன்னதுல நான் அந்த பாடங்கள் அந்த கருப்படைப்பு பாடங்கள் நடத்தின்னு வர்றதால என்ன அப்படின்னா, மாதவிலக்குன்னு என்னதான் அந்த பெண் ஆண் தன்மையாக மாறுகிறது. இதுதான் படைப்போட ஒரு அறிவு. அப்போ ஒரு 18 வயது பெண்ணுக்கு 50 வயதில் நிக்க வேண்டிய ஒரு மாதவிலக்கு ஒரு பெண்ணுக்கு 2 மாதம் மாதவிலக்கு நடக்கிறது, பெண் தன்மையாக இருக்கிறது. 5 மாதம் மாதவிலக்கு நடக்கல, அப்ப ஆண் தன்மையாக. அந்த பெண் ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டால் அந்த ஆணோட நிலைமை என்ன? ஆணோட ஆண் இணையுமா? அந்த மாதவிலக்கு நடக்கவில்லை என்றால் ஆண் தன்மையான ஹார்மோன் அந்த பெண்ணினுடைய உடலில் சுரக்கிறது. இதை எத்தனை தாய் தந்தைகள் அறிந்து தன்னுடைய பிள்ளைக்கு கல்வியை கொடுக்குறாங்களோன்னா, என் பெண் ஆணாக மாறிவிட்டதுன்றது ஒருத்தர் கூட சிந்திக்கல. நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்துல பொண்ணு பார்க்க வரும்பொழுதே அந்த மாதவிலக்கை தான் கேட்பாங்களாம். மாதவிலக்கு சரியில்லைன்னா பத்திரிகை அப்பெல்லாம் எழுதுவாங்களாம். பத்திரிகையே எழுத மாட்டாங்களா, ஸ்டாப் பண்ணுவாங்களாம். 6 மாசம் கழிச்சு கூட நாங்க வராங்க, கல்யாணத்தை தள்ளி போடுறோம். நாங்க அந்த மாதவிலக்கு சரியான பிறகுதான் நாங்க பத்திரிகையே எழுதுவோம். மாதவிலக்கே குறைபாடு, ஏகப்பட்ட குறைபாடு. கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கி குடுத்துட்டாங்க, கட்டில் வாங்கி கொடுத்தாங்க, 100 போட்டு குடுத்துட்டாங்க. அது அதுக்காக இது புரிஞ்சுக்குங்க பெண்களே, தாய் தந்தைகளே. உங்களுடைய பிள்ளைக்கு மாதவிலக்கு, அம்மா சொன்னாங்க பாருங்க, 10 வயதில் மாதவிலக்கு நடந்து 12 வயதில் நிக்குது அப்படின்னா என்ன ஆகுது? அந்த பெண் ஆணாக மாறுகிறாள். பின்னாடி ரொம்ப கஷ்டம். கேர்லெஸ்ஸா வளர்க்காதீங்க. கல்வி ஒன்றே உயர்ந்ததுன்னு நினைக்காதீங்க. இயற்கையும் உயர்ந்தது. கல்வியை விட
இயற்கை உயர்ந்தது. அதை நீங்க கடைபிடிங்க. அந்த கல்வி நடத்துறதால ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி கொடுத்தேன் நான். நன்றி, மகிழ்ச்சி. மற்றும் கேள்வி பதில்கள். நன்றி. வந்து பேசுங்க. ஆக்சுவலா வந்து போன டைம் அம்மா பேசும்போது எனிமா பத்தி பேசும்போது நிறைய ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலி எப்படி பண்ணணும், எப்படி கொடுக்கணும், குழந்தைக்கு எப்படி கொடுக்கறது, லேடிஸ்க்கு எப்படி கொடுக்கறது, நிறைய விஷயம் கேட்டீங்க. லைவ்ல நீங்க கேளுங்க, எனக்கு என்கொயரி பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கா. எனக்கு அமெரிக்கால இருந்து போன் வந்தது, துபாயில இருந்து போன் வந்தது, ஜெர்மன்ல இருந்து போன் வந்தது, மலேசியால இருந்து போன் வந்தது. எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும் போது வந்து ஆச்சரியமா இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் தெரியல, எனக்கு கத்து கொடுங்கன்னும் போது வந்து நம்ம எந்த அளவுக்கு கீழே இறங்கி இருக்கோம். நீங்க மாறினா மட்டும்தான் ஒரு ஃபேமிலி மாறும். மற்ற நாட்டுல எல்லாம் இந்த பீரியட்ஸ் டைம்ல 3 நாள் லீவ் கொடுக்குறாங்க, காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாத்துலயும். நம்ம நாட்டுல கொடுக்கறது இல்ல. இந்த நாட்டுல நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்கலாம். ஏன்னா வந்து தமிழ்நாடு அரசா இருந்தாலும் சரி, நம்ம இந்தியாவோட நிர்வாகம் இருந்தாலும் சரி, மத்திய அரசு, மாநில அரசா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு சில நாட்கள், முக்கியமான நாள், இந்த 3 நாள்ன்றது வந்து கம்பல்சரி வந்து லீவு வந்து நீங்க வந்து ஒரு கோரிக்கையாவே வைக்கலாம். ஏன்னா வந்து நீங்க கொடுத்தா மட்டும்தான் இந்த இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனை எல்லாம் சரியாகும். 1000 சென்டர், தெருவுக்கு தெரு சென்டர் இருக்கு, ஸ்பா இருக்கு. அம்மா சொன்னாங்க அந்த ஷேவிங்க பத்தி, என் கண்ணுக்கு நேராவே நிறைய விஷயம் பார்த்துட்டேன். ஆக்சுவலா அந்த பிறப்புறுப்புலயே நம்ம வந்து இது பச்சை குத்துறாங்க. இன்னும் கொடுமை. ஆக்சுவலி அதுக்கெல்லாம் இன்னும் கொடுமை. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணும்போது இது வேற ஃபேஷனா வீடியோ வேற கொடுக்குறாங்க. இருக்கிற சோசியல் மீடியால எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. பச்சை குத்துறதே தப்புன்னு சொல்லுவாங்க நம்ம இயற்கை வாழ்வியல்ல. உடம்புல ஆர்டிபிஷியலா நம்ம ஒரு பச்சை அப்படின்றது குத்துறதே தப்பு. அது கரெக்டான்னு கேளுங்க பாக்கலாம். கரெக்டே கிடையாது. அது வந்து உடம்புல இருக்கிற நிறைய விஷயத்த மாற்றும். எதுவுமே புரிஞ்சிக்காம, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறோமா, இப்ப கலர் கலரா வேற குத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இருக்கிற மேலை நாட்டு கலாச்சாரம் தான் இது, அவசியம் இல்லாத ஒண்ணு. இடையில திடீர்னு வந்ததுதான். யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? டவுட் இருக்கிறவங்க கேள்வி கேட்கலாம். வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. கவிதா, ஜான், கலை, வீரா, ஜெயா, அனு, சுமதி, கன்னி. இல்ல டவுட் இல்லைங்க. ஏன்னா இது பெண்கள் சம்பந்தம் உள்ளதுனால இதை நான் குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது ஃபேமிலி குரூப் வச்சிருக்கிறோம். ஸோ அதுல பண்ணணும். அவர் வீட்டுக்கார அம்மாவை பார்க்க சொல்லணுங்கிற அந்த இதுதான் இருக்குது. ஏன்னா இது எனக்கு சில நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம என்னுடைய புரிதலுக்கு இது எனக்கு ஓகேவா இருந்துச்சு. பட் டவுட்னு கேட்கறதுக்கு எனக்கு முடியல. அதனாலதான் நாங்க கேட்காம இருக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும். நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. சரி, இப்படியும் இருக்கு அப்படிங்கிறது வந்து இருந்துட்டு எனக்கு வந்து புரிதல் நிறைய ஏற்பட்டுச்சு. நம்ம வீட்டுல என்னென்ன செய்யறாங்க, இதுல சில விஷயங்கள் வந்துட்டு பண்ணாம இருக்காங்க. பழைய முறைகள் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்துட்டு பண்ணி விடுவாங்க பாப்பா, ஒய்ஃப் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு. ஏன்னா அது பழைய ஏஜுங்கிறதுனால அந்த இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வருங்கால தலைமுறைக்கு நிறைய கொண்டு போகணும். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் இதை எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு தனியா அனுப்பி இதை கேட்க சொல்லணும். அதான் வீடியோக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோ அனுப்பின உடனே அதை வந்துட்டு ஃபேமிலி குரூப்ல போடுறதுக்கும், அது மாதிரி வேற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாம் வந்து ட்ரெயினர் இருக்காங்க நிறைய பேர், அவங்க குரூப்ல வந்துட்டு இதை பதிவு போடுறதுக்கும், இதை வந்து அனுப்பி விடுறதுக்கும் இருக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் பெண்கள் சம்பந்தமா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப டீப்பாவும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. சரி, சந்தோஷம். நன்றி. இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. கடமை இருக்கு, செய்யணும். கட்ட வளர்ச்சி இயற்கை வாழ்வில நீங்க இன்னொருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா இங்கதான் ஆரம்பிக்கிற ஒரு பணி. நீங்க லேடிஸ் மட்டும் கிடையாது, ஜென்ஸுக்கும் பொருந்தும். நம்ம இன்னர்வேர்ஸ் யூஸ் பண்ணாம நீங்க, ஏன்னா நீங்க அம்மா பேசுறது ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் சம்பந்தப்பட்டதுலாம் இல்ல. அப்படியே ஆப்போசிட்ல ஜென்ஸுக்கு பாருங்க, எல்லாமே இதே கான்செப்ட் தான். எல்லாமே இதே தான். நம்ம வந்து சொல்லுங்க. வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளமுடன்மா. நீங்க சொன்னது சிறப்பு. நீங்க சொன்னது சிறப்பா இருந்ததுமா. என்னுடைய மனைவிக்கு 50 வயது ஆகுதுமா. அவங்களுக்கு இப்ப நின்றுடுதுமா. ஆனா உடல் வந்து பருமன் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்களா? அந்த பீரியட் வந்து 50 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுது. உடல் வந்து பருமன் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த பீரியட்ஸ் வரலன்னு. அப்புறம் லைட்டா வந்து நின்றுட்டு அப்புறம் உடல் பருமன் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்களா? அது பிரச்சனை இல்லைங்கய்யா. ஆனா அதுக்கு காரணம் மட்டும் நான் சொல்லிடுறேன். மாதங்கள் நின்னுட்டாலே பெண்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு, இன்செக்யூர்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த உணர்வு வரும்போது உடல் பருத்து போகும். அதான் உடல் பருமன்னு சொல்றோம். அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா, அது நின்னு போயிடுச்சுன்னா நம்ம எதுக்கும் உபயோகப்பட மாட்டோமோ, இல்ல நமக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லாம போயிடுச்சுன்னா நம்ம லைஃப் பார்ட்னருக்கு நம்ம வந்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லையோ இப்படின்னு பல பெண்கள் கவுன்சிலிங்ல சொல்றதே இதுதான். இதுவே அவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஆயிட்டு ஒரு இன்செக்யூர் ஃபீல கொடுக்குது. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா, இதுதான் சயின்ஸ், இந்த ஹார்மோன் நின்னு போயிடுச்சுன்னா இப்படியான ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ் வரும், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம்னு நீங்க அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா ஒரு செக்யூர்ட் ஃபீல கொடுங்க. தட்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். அவ்வளவுதான். சரி, ரொம்ப இது நல்லது. பண்ணல இந்த டைம்ல வரக்கூடிய இந்த உடல் பருமன் ஆட்டோமேட்டிக்கா நார்மல் வந்துருவாங்க. அதை சரிஞ்சு பாருங்க போதும். சரிங்களா? நன்றி. சரி, மிக்க மகிழ்ச்சிமா. சந்தோஷம். ரொம்ப நன்றி. சிறப்பா சொன்னீங்கம்மா. நிறைய எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாமே எடுத்து சொன்னீங்க. அதுவும் மகளிர்கள் கேட்டுக்கணும், ரொம்ப தெரிஞ்சு தெளிவடைஞ்சா ரொம்ப நல்லதுமா. ரொம்ப நீங்க சொன்னதுங்க, அந்த பேண்டிஸ் கூட ஆண்கள் கூட போடுறது ரொம்ப தப்புதாம்மா. அது உண்மை, நீங்க சொன்னது ரொம்ப 100% உண்மைமா. அது ரொம்ப நன்றிமா. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நீங்க மத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து இந்த மெசேஜ எடுத்துட்டு போய் சேர்க்க வேண்டியதோ எவ்வளவோ இருக்கு. பிஹெச்டிக்கு ஈக்குவலான சப்ஜெக்ட். நீங்க மக்களா இருந்தா இந்த ஒரு மெசேஜ அப்படியே ஃபார்வர்டு பண்ணி ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு 4 பேர் சென்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஏகே அவர்கள் எங்கேயோ வளர்ந்துரும். ஒரு ஆள் 4 பேர் சென்ட் பண்ணி 4 வந்து 40 ஆகும், 40 400 ஆகும், 4000 ஆகும், 4 லட்சம் ஆகும். நம்ம ஈஸியா கடந்து போக முடியும். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஆனந்தி மேடம் நீங்க பேசலாம். ஆனந்தின்னு இருக்கீங்கல்ல? இந்துமதி, சாரி ஆக்சுவலா. வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம் அம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. நான் கடைசியா தான் வந்தேன், ஆனா ரொம்ப அருமையா இருந்தது வகுப்பு. ஒரே ஒரு சந்தேகம்மா, இப்ப 40-41 வயசுலயே இப்ப எல்லாம் நிறைய பேத்துக்கு பீரியட்ஸ் வந்து நின்னு போயிடுது. அப்படி இருக்கவங்க வந்து எலும்பு ரொம்ப வீக் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டா நமக்கு சரியா இருக்குங்கம்மா? அம்மா, எலும்பு வீக் ஆகிறதுக்கும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, கால்சியம், விட்டமின் டி, விட்டமின் B12 இதெல்லாம் தான் காரணம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், உணவு முறைகளையும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஆரம்பத்துல இருந்தே நீங்க வந்து இந்த ராகி, அதாவது கேழ்வரகுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ராகி களியாவோ, ராகி கூழாவோ, ராகி கஞ்சியாவோ நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது எடுத்துக்கணும். இது எடுத்துட்டீங்கனால பெரும்பாலும் கால்சியம் உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்தது நல்லெண்ணெய் பயன்பாடு. எண்ணெய் குளியல் எப்ப வேணாலும் எடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிச்சாலே கால்சியம் டைரக்டா உங்களோட போனுக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டான ரெக்கவரி வேற எதுலயுமே கிடைக்காது. நல்லெண்ணெய் லைட்டா சூடு பண்றீங்க, முட்டிக்கு முட்டி தேய்ச்சிங்கன்னா கூட போதும், உங்களுக்கு அந்த முட்டைகள்ல இருக்கக்கூடிய கால்சியம் ஆட்டோமேட்டிக்கா அது அப்சார்ப் ஆயிடும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, சூரிய ஒளி படும்படியா உங்க உடல்ல வந்து வாரம் ஒரு நாளா சூரிய ஒளி குளியல்னு எடுக்கணும். சும்மா வெளியில காலையில எழுந்த உடனே சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வாசல் பெருக்கிறது, துணி காய வைக்கிறது, வடாம் போடுறதுன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா போதுமானது, வைட்டமின் டி கிடைச்சிடும். புரியுதுங்களா? இந்த வைட்டமின் டி இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சுண்ணாம்பு சத்துள்ள உணவு எடுத்துக்கிறீங்களோ அத்தனையும் அதை கிரகிச்சு கரெக்டா கொண்டு போய் ரத்தத்துல கலந்து உங்களை செல்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாகனம்னு சொல்லக்கூடிய வெஹிக்கிள் தான் இந்த விட்டமின் டி. சோ நீங்க வெறும் சுண்ணாம்பியே அள்ளி சாப்பிட்டாலும் வைட்டமின் டி இல்லைன்னா வேஸ்டா யூரின் வழியா வெளியில போயிடும். புரியுதுங்களா? அதனால வைட்டமின் டியும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வைட்டமின் B12ங்கிறது பாரம்பரிய அரிசி. நம்ம ஏற்கனவே சொன்னோம், பாலிஷ் செய்யப்படாத அரிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கால்சியம் டெபிஷியன்சி வரவே வராது. சோ இந்த 2 விட்டமின்ஸும் இருந்ததுனாதான் நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு கால்சியம் தேவையான உடம்புல கிடைக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு இதெல்லாம் கொஞ்சம் உணவுல சேர்த்துன்னா சுண்ணாம்பு சத்து தேவையான அளவு கிடைக்கும். இதை விட ரொம்ப முக்கியமானது அடிப்படை ஒரு புரிதல் நான் இங்க சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க இந்த சத்து குறைபாடுக்கு என்ன பண்றது. இயற்கை வாழ்வியல்ல, இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த சத்து இருக்கு, இதை சாப்பிட்டாதான் இந்த பிரச்சனை சரியா போகும் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா இப்ப இது ஒரு காசு பண்ற விஷயமா ஆயிடுச்சு. வைட்டமின் டி இதுல இருக்கு, வைட்டமின் இ இதுல இருக்கு, வைட்டமின் சி இதுல இருக்கு, இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படி ஒண்ணு நம்மளுடைய மனித உடலுக்கு மட்டும் இல்ல, எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த சத்துக்கு இதுதான் சரியாகும், இதுதான் இருக்கு, இதை சாப்பிட்டாதான் இந்த சத்து நிவர்த்தி ஆகும், வைட்டமின் ஏ வந்து கேரட்ல தான் இருக்கு, அதை சாப்பிட்டாதான் கண் பார்வை சரியாகும், அப்படி ஒண்ணு கிடையாது. இது காசு பண்றதுக்காக இடையில மேலை நாட்டு கலாச்சார மருத்துவத்துல வந்தது. ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, அடிப்படை புரிதல் இருந்தா போதும்.
இப்ப பசுமாடு இருக்கு, அது கறக்கிற பால்ல நம்ம என்ன சொல்றோம், அது குடிச்சா நல்ல கொழுப்பு இருக்கு, ஃபேட் இருக்கு, அதுல நல்ல புரதச்சத்து இருக்கு, சுண்ணாம்பு சத்து இருக்குன்னு சொல்றோமா? எங்க மாட்டுக்கு கொடுக்கற தீவனத்தை பாருங்க, அதுல என்ன இருக்குன்னு பாருங்க. காஞ்சி போன வைக்கப்புள்ள சாப்பிடுது, சோளத்தட்டை சாப்பிடுது, அருகம்புல்ல சாப்பிடுது, வெளியில போனா என்னென்ன புல்லெல்லாம் கிடைக்குதோ அதுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் சாப்பிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நெல்லினுடைய தவிட சாப்பிடுது, புண்ணாக்கு சாப்பிடுது. இது எல்லாம் சக்கை, புரியுதுங்களா? இதுல எல்லாம் அப்படி மாடு பார்த்து பார்த்து சுண்ணாம்பு சத்தையும் புரதச்சத்தையும் கொழுப்பு சத்தையும் சாப்பிட்டுதான் அது கொடுக்கற பால்ல நமக்கு வருதா? கிடையாது. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப ரொம்ப ஒரு ஏழையா ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் கிடைக்கும், அதுவும் கஞ்சி தான் குடிக்க முடியும், மீதி 2 வேளை தண்ணி தான் குடிப்பாங்க. அதுக்காக அவங்க உடம்புல சத்து குறைபாடு ஏற்பட்டு அது குழந்தையினுடைய வளர்ச்சியை பாதிக்குதா? இல்ல. ஒரு கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு கை, ஒரு காலோட குழந்தை பிறக்குதா? இல்ல. அதே பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, கேஷ்யூ நட்டுன்னு சாப்பிட ரொம்ப ஹைஃபையா வாழக்கூடிய எல்லா சத்துள்ள உணவுகளையும் சாப்பிடக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு 2 கண்ணுக்கு பதிலா 4 கண்ணு, 2 கைக்கு பதிலா 4 கை அப்படி ஏதாவது வருதா? இல்ல, கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேக்டர் நம்ம உடம்புக்குள்ள தனக்கு தேவையான சத்துக்களை நம்ம என்ன உணவு கொடுக்கறோமோ அதுல இருந்து மாத்திக்கிற கெப்பாசிட்டி எல்லா ஜீவராசிக்கும் உண்டு. வெறும் தண்ணி மட்டும் குடிச்சாலும், வெறும் இட்லி மட்டும் சாப்பிட்டாலும், வெறும் கஞ்சி மட்டும் குடிச்சாலும் நம்ம உடல் ஃபேட் வேணும்னா தண்ணியை கொழுப்பாக மாற்றிக்கொள்ளும். காரணம் என்ன தெரியுங்களா? பஞ்சபூத சக்தி. மண்ணுல எது விளைஞ்சாலும் அது பஞ்சபூத சக்திகள் நிறைஞ்சது. அதனால கேரட்லயும் பஞ்சபூதம் இருக்கு, விட்டமின் ஏவும் இருக்கு, பியும் இருக்கு, சியும் இருக்கு, டியும் இருக்கு, பீட்ரூலும் இருக்கு. நெல்லிலையும் அரிசியிலையும் விட்டமின் பீட்ரூலும் இருக்கு, கேவும் இருக்கு, சியும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாமே பஞ்சபூதங்கள் அப்படிங்கறதுனால உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சக்தியா நீங்க சாப்பிடுற பொருள்ல இருந்தே மாத்திக்கிற கெப்பாசிட்டி எல்லா ஜீவராசிக்கும் இருக்கிறதுனால இதை சாப்பிட்டாதான் இரும்பு சத்து, இதை சாப்பிட்டாதான் சுண்ணாம்பு சத்து அப்படின்னு ஒண்ணும் இல்ல. உங்க திருப்திக்காக சொன்னா நமக்குள்ள சரி நான் இன்னைக்கு கம்மங்கூழ் குடிச்சிட்டேன், எனக்கு தெம்பு கிடைச்சிருச்சு, ராகி களி சாப்பிட்டேன் இடுப்பு வலி போயிடுச்சு, எனக்கு சுண்ணாம்பு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சேன் எனக்கு முட்டி வலி போயிடுச்சு. இது மன திருப்திக்காக சொல்லி சொல்லி பழகின விஷயம். உண்மை இதுதான். புரியுதுங்களா? சரி, புரியுது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி. இந்த நேரத்துல இன்னொரு முக்கியமான பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்ப இருக்கிற ஆடு மாடுகள் கரெக்டான உணவு முறையை எடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. மாட்டு வயிற்றுல இருந்து பேப்பரையும் பிளாஸ்டிக்கையும் புடுங்குற காலமா இது. பால் கூட ஒரிஜினல் பால் கிடையாது. அத முதல்ல பாருங்க. ஏன்னா இங்க சென்னையில இருக்கிற மாடு, நான் இப்ப ரீசெண்டா நம்ம ரிசர்ச்சுக்குள்ள இறங்கி வயிற்றுல அப்படியே ஹோல் போடுறாங்க, ரவுண்டா ஹோல்ஸ் போட்டு அந்த ஹோல்ஸுக்குள்ள விட்டு கையில இருந்து எடுக்கிறாங்க, அப்படியே புடுங்குறாங்க, பெருங்குடல்ல இருந்து புடுங்கி எடுத்து வெளியே போடுறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. எது உண்மையான பால், எது வளர்ப்பு மாடு, எது தெருமாடு எல்லாம் பார்த்து இயற்கை வாழ்வில் இருக்கிற மாட்டு பாலா வாங்கி யூஸ் பண்ணுங்க. இது ஒரு முக்கியமான கருத்து. எல்லா இடத்துலயும் கலப்படம் வந்து இயற்கை வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் இயற்கை மருத்துவத்துல பல் முளைத்தவர்களுக்கு மாட்டுப்பாலும் அவசியம் இல்லை, தேங்காய் பால் தான் கொடுக்க சொல்றோம். மோர், தயிர் எல்லாமே தேங்காய் பால்ல தான் பண்ண சொல்றோம். அதுதான் இப்போதைக்கு எங்களுடைய வழிகாட்டுதலா இருக்கு. மாட்டுப்பால் நாங்க அருந்த சொல்றதே இல்லை. அது கண்ணுக்குட்டிக்கான பால். பல்லே போயிடுச்சுன்னா பாட்டிக்கு வேற வழி இல்ல, செரிமானத்துக்கு சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லைன்னா அந்த பால் கொடுக்கலாம். அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பால் எல்லாம் கொடுக்காதீங்கன்னு தான் சொல்றோம். தேங்காய் பால் பெஸ்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா அதுதான் நான் சொல்ல வந்தேன், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏன்னா இப்ப இருக்கிற பால் பாலா இல்ல. ஆக்சுவலி நான் இப்ப டீ காஃபி பால் வச்சுட்டு அவாய்ட் பண்ணிட்டு வரேன். காலைல குடிக்கிட்டே ஒரு நாள் குடிக்கிறேன், 2 நாள் குடிக்காம போயிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாமே மாத்திட்டு வரேன். ஆக்சுவலா வளர்மதின்னு யாரோ கேட்க வந்தாங்க, மியூட் ஓபன் பண்ணாங்க. வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. இப்போ லேடிஸ்க்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 28 days இல்ல 29 daysல பீரியட் சர்க்குலேஷன் கரெக்டா நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது. சில பேருக்கு தள்ளி போகுது, சில பேருக்கு முன்னாடி நடக்குது. இப்போ பின்னாடி தள்ளி போறது ஒரு பிரச்சனை, அதே மாதிரி முன்னாடி 25 days 26 daysல நடக்கிறது அது ஒரு ப்ராப்ளமா இல்லைங்களா மேம்? அதாவது +or-5ன்னு சொல்றோம். ஏன்னா எல்லாத்துலயும் ஆப்ஷன் இருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி தொந்தரவுகள் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால இது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய உடம்புல சத்து குறைபாடு.
அதுக்கப்புறம் ஓகே அளவுக்கு மேம். அதிகமான சூடு, 2 விஷயம் தான் இது காரணம். இதனால ஓகே ஹார்மோன் மேம். தூண்டுதல் சில நேரங்கள்ல குறைவா இருக்கும், சில நேரங்கள்ல அதிகமா இருக்கும். அதனால இந்த சரிங்க மேம். ஃபாலிக்கல்னு சொல்லக்கூடிய கருமுட்டை வந்து சீக்கிரமா பருவத்துக்கு வந்து முதிர்ச்சி அடைந்து வெடித்து வெளியேற தயாராயிடும். அதுதான் வந்து சரிங்க 2 நாள் 3 நாள் முன்னாடி வருது. புரியுதுங்களா? ஓகே சில மேம். ஓகே நேரங்கள்ல மேம். அந்த சூடு குறைவாக இருக்கிறதுனால அல்லது சத்து குறைவா இருக்கிறதுனால இந்த ம். ஹார்மோன் வந்து கொஞ்சம் லேட்டா வேலை செஞ்சு 28 ஓகே நாளையும் மேம். கடந்து ஒரு 3 நாள் 4 நாள் தள்ளி வரும். இந்த ஓகே மேம். அதிகபட்சம் 5 நாட்கள் வரைக்கும் முன்ன பின்ன வர்றது தவறு கிடையாது. ஆனா எப்பவுமே ஓகே. அப்படி இருக்க கூடாது. நம்ம வாழ்க்கை முறையில ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு எண்ணெய் குளியல் ம். சரியா பண்ணாலே இந்த சைக்கிள் கரெக்ட் ஆயிடும். அதை ஃபாலோ பண்ணுங்க எனக்கு போதும். உடை ஓகே மேம். மாற்றமும் எனக்கு சரி பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாவே வந்து அப்படித்தான். 25 டேஸ்னா கரெக்டா எனக்கு பீரியட்ஸ் வந்துரும் மேம். சரிங்க. 4 இயர்ஸாவே இந்த இது இதாயிட்டு இருக்கு. நீங்க ஆயில் ஸோ பாத் அதுதான். எடுங்கம்மா, ரெடி ஆயிடும். ஆயில் பாத் எடுங்க, சரியாயிடும். சரிங்க மேம். அப்புறம் இன்னொரு சந்தேகங்க மேம். நான் ஒரு நேச்சுரோபதி டாக்டர் கிட்ட எனிமா எடுக்கிறத பத்தி ஒரு கிளாஸும் நான் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு எனிமா எடுத்திருக்கேன் 2 இயர்ஸ் பிஃபோராவே. சரிங்கம்மா. அவர்கிட்ட கன்சல்டேஷனும் எடுத்தேன். ம். எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பிறப்புறுப்புக்கு பக்கத்துல சைட்ல லிப்பு மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த இடத்துல ஆமாம்மா. வந்து ரைட் சைட்ல மட்டும் எனக்கு ஒரு மாதிரி நமைச்சல் ஆகுற மாதிரியே இருக்கும் மேம். கிட்டத்தட்ட ஒரு 2 சரிங்க. இயர்ஸா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க மேம். சரிங்கம்மா. அவரு அவரை கன்சல்டேஷன் எடுக்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு இடத்துல அந்த மாதிரி இதாகுதுன்னா அது வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க மேம். பட் எனக்கு இது வரைக்குமே வந்து அது சரியாகலைங்க மேம். சப்போஸ் ரொம்ப நமைச்சல் ஆகுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கை வச்சுட்டேன் அப்படின்னாக்கா பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிரும். ரொம்ப சொரிய வேண்டிய அவசியம், எரிஞ்சு புண்ணு ஆகிற மாதிரி ஆயிடும். ஆமாங்க மேம். சரி, இது ரொம்ப இதுக்கு ரொம்ப ஈஸியா சரி பண்ண முடியுமா? ஒண்ணே ஓகே ஒண்ணு, நீங்க மேம். கொஞ்சம் காற்றோட்டமான உடை உடுதுங்க. பேண்டிஸ் யூஸ் பண்ணாதீங்க ஒண்ணு. இல்லைங்க ரெண்டாவது, மேம். பேண்டிஸ் யூஸ் பண்றது இல்ல. யூஸ் பண்றது இல்லைங்க மேம். ஒன்லி எப்போது லெகின்ஸ் போடும்போது இல்ல தவிர்க்க முடியாத சூழ்நிலை மட்டும் பீரியட்ஸ் டைம்ல மட்டும் தான் நான் பேண்டிஸ் ஓகே, யூஸ் பண்ணுவேன். நீங்க முடிஞ்ச வரைக்கும் பேண்டிஸ் லெகின்ஸ் யூஸ் பண்ணாம காற்றோட்டமான உடை மட்டும் உடுத்துங்க. ஒண்ணு. ஓகே மேம். ரெண்டாவது, ஓகே. காரணம் பல பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒன் பாத்ரூம் போயிட்டு வந்தாலே வாஷ் பண்ற ஹேபிட் வந்து ஒரு 99% பெண்களுக்கு இருக்கு. ஆனா என்ன பண்ண தவறுறாங்கன்னா, பாத்ரூம் போயிட்டு வாஷ் பண்ண உடனே பேண்டிஸ் போட்டாலும் போடலனாலும் அப்படியே வந்துடுறாங்க. அப்படி வரக்கூடாது. கர்ச்சீஃப் வந்து ஆண்கள் எதுக்கு வச்சுக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. நான் பெண்களுக்கு நான் சொல்வேன், கண்டிப்பா கர்ச்சீஃப் பெண்கள் வச்சுக்கணும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, பாத்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணா அந்த கர்ச்சீஃப அங்க துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. அங்க இருக்கு பாத்தீங்களா அந்த ஈரம், அதோட சேர்த்து நீங்க அப்படியே வந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல கொழகொழப்பு அதிகமாகி அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் வெளியில சுரந்து வரும்போது கட்டாயமா அந்த இடத்துல நோய் தொற்று, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தொடர்ந்து இருக்க ஆரம்பிச்சதுன்னா அங்க இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்துல ரத்த செல்களை பாதிச்சு அந்த இடத்துல ஒரு விதமான ரொம்ப சென்சிட்டிவிட்டியை கொடுத்துரும். தொட்டா சொரியணும், அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும். ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும். அதுதான் முக்கியமான காரணம். அதனால இனிமே பாத்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா காஞ்ச துணி வச்சு நல்லா உலர்ந்து போற அளவுக்கு அந்த இடம் ஃபுல்லா ஈரத்தை தொடச்சி எடுத்துருங்க. அப்படி ஃப்ரீயா விட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வராது. அவ்வளவுதான். காற்றோட்டமான உடை, பாத்ரூம் போயிட்டு வந்தப்ப துடைக்கிறது, அவ்வளவுதான். இத பண்ணுங்க. எப்பவுமே நான் அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். மேம் சார் சொல்லுங்க சார். இந்த ரெக்கார்டிங் அம்மா பேசின வீடியோ வந்து பகுதி 3 இயற்கை வாழ்வியல் பகுதி 3ன்னு யூடியூப் சேனல்ல நான் போட்டிருக்கேன். பேண்டிஸ்னா என்ன, லெகின்ஸ்னா என்ன, லெகின்ஸ் யூஸ் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. இல்லைங்க சார், தெரியும் எனக்கும். இந்த இது வந்து நான் நேச்சுரோபதி கிளாஸ் ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணிருக்கேன். லெகின்ஸ் வந்து நான் வெளியில போயிட்டு வரேன்னா அடுத்து வந்த உடனே நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். அதாவது யோகா கிளாஸோ இல்ல மத்த எதுக்கோ நான் போகும்போது மட்டும்தான் சார் அது யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி நம்ம இயற்கை வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் லெகின்ஸே தவறு. அதுதான் இங்க ஈழ பாஸ்கரன் போய் கேட்டு பாருங்க, ஐயாவண்ண போய் கேட்டு பாருங்க. லெகின்ஸ் விஷயத்த சொன்னாருன்னா அவர் முகம் சேஞ்ச் ஆகிற விஷயத்த மட்டும் பாருங்க. ஏன்னா லெகின்ஸ் இல்ல, நான் உண்மையிலேயே பார்த்து இருக்கோம், அகிலாமாக்கு தெரியும். லெகின்ஸை பார்த்தா அமெரிக்கன் கலாச்சாரத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டுல சூரிய நமஸ்காரத்துக்கு மிஞ்சி வேற எந்த ஆசனமும் நமக்கு தேவையில்லம்மா. 1000 ஆசனம் தவிர சூரிய நமஸ்காரம் மட்டுமே போதும். நீங்க வந்து உடம்ப வளைக்கிறீங்க, லெகின்ஸ் போட்டுலாம் ஆசனம் பண்றது இல்ல. நம்ம யோகாசனம் எப்படி பண்ணணும்னா, தவிர நினைக்காதீங்க, ஒரே ஒரு விளக்கம் மட்டும் சொல்லிடுறேன். யோகாசனம் எப்படி பண்ணணும்னா, காலையில ஏஞ்சிக்கணும், பச்சை தண்ணியில குளிக்கணும், மோஷன் போயிட்டு பச்சை தண்ணியில குளிச்சுட்டு
வெறுமையாக வெள்ளை காட்டன் துணி தான் போடணும். இன்னர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, bra எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் காட்டன் துணி போட்டுட்டு யோகா பண்ணணும். அதுதான் யோகா. நீங்க வந்து இன்னர் போட்டுக்கிட்டு லெகின்ஸ் போட்டுக்கிட்டு யோகா பண்றது யோகா கிடையாது. அது வேற. அது வந்து யோகானே நாங்க சொல்ல மாட்டோம் இயற்கை வாழ்வியலை பொறுத்த வரைக்கும். இயற்கை வாழ்வியல ஈழர் பாஸ்கர் ஐயா இருக்கிற கிளாஸ போய் பாருங்க. ஃப்ரீ ட்ரெஸ் போட்டிருந்தாலும் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. 5 மணிக்கெல்லாம் யோகா பண்ணணும். வெடிக்கால நான் சூரிய ஒளி நேரத்துல ஒரு 5 to 7 தான் யோகா பண்ணணும். அம்மா வந்து ஏன்னா நீங்க நிறைய பேர் வந்து காலை சக்கரன்னு ஒரு குரூப் இருக்கு, ஆக்சுவலா கேள்விப்பட்டிருப்பேன். அவங்க 5 to 7 தான் கிளாஸ் போடுவாங்க 5:30 மணிக்கு. அந்த அளவுக்கு ஏன்னா அங்க பண்றாங்க லேடிஸ், நான் பார்த்திருக்கேன். வெள்ளை ஆடை போட்டு சுடிதார் போட்டுதான் யோகா பண்ணணும். 2வது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து ஆக்சுவலா வந்து ஒண்ணு யூரினரி இன்ஃபெக்ஷன். அம்மா சொன்ன மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் கம்பல்சரி இருக்கு. யூரிக் ஆசிட் வந்து அதிகமா இருக்கும். பூசணிக்காய் ஜூஸ் கம்பல்சரி இருக்கணும். பூசணிக்காய் ஜூஸ் இருக்கணும். என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 3rd வீடியோ அனுப்பிச்சு விடுறேன். அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே. ஏன்னா அம்மா வந்து திருப்பி ஒரே விஷயத்த பேசுறதுக்கு டைம் வந்து அவங்களுக்கு இருக்குது 1.5 மணி நேரம் உட்கார்ந்து இருக்காங்க. எதனாலன்னா உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கால் பண்ணுங்க. இந்த மாதிரி இயற்கை வழியில பல பேர், இப்ப அம்மா இருக்காங்க, நான் இருக்கேன், ரேகா அம்மா இருக்காங்க, மணிமேகலை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். உங்களை கை குத்து தூக்குறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். நீங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு வெளிப்படையா பேசுங்க. நேச்சுரோபதி டாக்டர்ன்றதை விட இயற்கை வாழ்வியலுக்கும் நேச்சுரோபதி பிஎஸ்எம்எஸ் சப்ஜெக்டுக்கும் வேலைப்பா. இந்த இடத்துல நான் உடைக்கிறேன். என்னோட குரூப்ல பிஎஸ்எம்எஸ் டாக்டர் எடுக்கிறாங்க. இங்க நான் உடைக்கிறேன். எதனாலன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து முற்றிலும் படிப்பு சம்பந்தப்பட்டது. இது வந்து இயற்கை வாழ்வியல் சம்பந்தப்பட்டது. 2த்துக்கும் வித்தியாசம் உண்டு. உங்களுக்கு இன்னொரு விஷயமா சொல்றேன். இப்ப ரீசெண்டாமா ஒரு சேனல்ல இப்ப இயற்கை வாழ்வியல் பத்தி ஒரு சீரியல் போருமா இருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த சீரியல் நேம் கூட நான் சொல்ல விரும்பல, ஏன்னா காப்பிரைட் ஆயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு சித்த வைத்தியரை பத்தி ஒரு கொல்லிமலையில வச்சு அந்த படம் எடுத்திருக்காங்க, சீரியல் எடுத்திருக்காங்க. சித்தானா என்ன, மெடிசன்னா என்ன, இயற்கை வாழ்வியல்னா என்னன்னு சொல்லி ஒரு சீரியல் போகுது. ரொம்ப கண் கலங்கி அப்படியே அழுத்தலாம் போல இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த ஒரு டாப் மோஸ்ட் சேனல், ஆக்சுவலி அந்த சேனல் நேம் நாங்க மென்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா காப்பிரைட் ஆயிடும். அதனால வந்து அந்த மாதிரி சேனல் இருக்குமா. வளர்மதி அம்மா, நீங்க நம்பர் நோட் பண்ணுங்க. நிறைய விஷயத்த நீங்க வெளிப்படையா பேசினா மட்டும்தான் சொல்யூஷன் கொடுக்க முடியும். உங்க உணவு முறை, தூங்குற முறை, சாப்பிடுற முறை, 2வது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கா, யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கா, யூரினரியில எல்லாமே A to Z நம்ம பார்த்தா மட்டும்தான் பேச முடியும். நம்பர் நோட் பண்ணுங்க. நான் அம்மா நம்பர் கூட நான் கொடுக்குறேன். 7550 250 425. ஓகேங்க சார். 75 50 25 04 25. எதனால நான் நம்பர் கொடுத்தேன்னா இதே டாபிக் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம சேனல்லயே பேசியிருக்காங்க. ஈழர் பாஸ்கர் ஐயா 2 மணி நேரம் பேசியிருக்காரு. ஹாப்பி லைஃப்ன்ற சப்ஜெக்ட் இதே இதுல நீர்த்தாளால இருந்து எனிமால இருந்து உணவு முறையில இருந்து 21 விஷயத்த 2 மணி நேரத்துல கொடுத்திருக்காரு. ஈழர் பாஸ்கர் யூடியூப் சேனல் ஐயா போனீங்கன்னா 18 வீடியோ இருக்கும். தயவு செய்து இப்ப காலில் வந்து கேட்கறேன், அந்த 18 வீடியோ நீங்க சீரியல் பாக்குற மாதிரி பொறுமையா உட்காந்து அந்த வீடியோவை பாருங்க. இயற்கை வாழ்வியல்னா என்ன, நீங்களே ஒரு இயற்கை வாழ்வியலா மாறிடுவீங்க. அந்த 18 வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இயற்கை வாழ்வியல், இயற்கை மருத்துவர். நான் வந்து 2 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா அங்க நான் நேச்சுரோபதி கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் எல்லாமே வந்து நான் வந்து இது வரைக்கும் அலோபதி டாக்டர்ஸ் கிட்ட போனது இல்லைங்க சார். அதுதான்மா என்னோட நம்பர் நோட் பண்ணிருக்கீங்கல்ல, நீங்க கால் பண்ணுங்க. நீங்க நாளைக்கு கால் பண்ணுங்க, நாளைக்கு மதியமா கால் பண்ணுங்க, ஓகேங்களா? ஏன்னா நான் உங்களுக்கு வீடியோ கூட நான் ஷேர் பண்றேன். டவுட்னா டவுட் கேட்டுக்கோங்கம்மா, கேட்டுக்கோங்க. டவுட்னா டவுட் கேட்டுக்கோங்க. இல்லைங்க சார், அதனாலதான் சரி கேட்டேங்க சார். ஓகே, தேங்க்யூ. நன்றிமா. ஏன்னா நேரம் குறைவா இருக்கு, 1.5 மணி நேரம் ஆயிருக்குன்னா அம்மா வந்து கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சானா இன்னொரு டைம் வகுப்பு கேட்டா கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து கஷ்டம். அதனாலதான். தேவிகா நீங்க கேட்கலாம். திவ்யா ராணி நீங்க கேட்கலாம். மியூட் ஓபன் பண்ணிருக்கீங்கப்பா, கேளுங்கப்பா. ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா கேளுங்க. திவ்யா ராணி இருக்கீங்களா? இந்துமதியம்மா நீங்க மியூட் ஓபன் பண்ணீங்க, நீங்க என்ன கேக்குறதுன்னா கேளுங்க. ஆமாங்க, ஒரே ஒரு கேள்வி. அம்மா இப்ப சின்ன வயசுல மன்னிக்கணும்,
மாமா மன்னிக்கணும். அம்மா, இந்துமதி அம்மா கேக்குது. வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, இப்ப சின்ன வயசுல பசங்களுக்கு முடி கொட்டுது. அதாவது +2 படிக்கும் போதே முடி கொட்ட ஆரம்பிச்சிருது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கு. இப்ப வந்து தலையில ஒரு ஊசி போட்டா முடி கொட்டுறது நிக்கும். அதனால ஊசி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மாதிரி செய்யலாமா செய்யக்கூடாதா? அதுல ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குங்களா? கண்டிப்பா செய்யக்கூடாதுமா. அந்த மாதிரி எல்லாம் தலை முடி கொட்டுறதுக்கும் சிறுநீரகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. நீங்க அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு, தலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஹேர் ட்ரையரு, டஸ்ட் பொல்யூஷனு, ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனு, ரத்த ஓட்டத்தினுடைய குறைபாடு, இந்த மாதிரி பல சத்து குறைபாடு, பல காரணங்கள் இருக்கு முடி கொட்டுறதுக்கு. அது எதுன்னு பார்த்து அதை சரி பண்ண சொல்லுங்க. உணவு முறைகள்லாம் கொஞ்சம் மாற்ற சொல்லுங்க. அதெல்லாம் பண்ணா போதுமானது. இப்படி எல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டா கண்டிப்பா 100% பக்க விளைவுகள் உண்டு. வேற மாதிரியான தொந்தரவுகள் வரும். புரியுதுங்களா? சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. இந்துமதி அம்மா மன்னிச்சுக்கோங்க, சிக்னல் இதுவால கை தவறி மியூட் வந்துச்சு இன்னொருத்தவங்களுக்கு போறதுக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்மா ரொம்ப ரொம்ப நிறைய விஷயத்த வந்து அகிலா அம்மா வந்து நிறைய விஷயத்த பேசியிருக்காங்க. நீங்க போன டைம் பேசும்போது ஒரு சில விஷயம் மாற்றம் கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம சேனல் மூலியமா நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. இதே மாதிரி இப்ப இன்னைக்கு சொன்ன விஷயத்த நீர் தாரான்றத வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்துவாங்க. ரெண்டாவது டைப்பர்ஸ், இன்னர்ஸ், லெகின்ஸ், தயவு செய்து சொல்றேன், இந்த ஜீன்ஸ் பேண்ட தூக்கி அதவே தூக்கி போடுங்க. ஜீன்ஸ் லெகின்ஸை தூக்கி போட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையே மாறிடும். எல்லாமே சொன்ன வாழ்வியல் முறையை மாத்தினீங்கன்னா இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் உண்டு. ஓகேங்களா? ரெண்டாவது, உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்தா திருப்பி திருப்பி சொல்றேன், என் நம்பர் லைவ்ல தான் கொடுத்துருக்கேன், போஸ்டர்ல இருக்கு. கால் பண்ணுங்க. எந்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் உண்டு. சொல்யூஷன் இல்லாத பிரச்சனை கிடையாது. நீங்க மாறுவேன் அப்படின்னா இயற்கை வகையில மாற்றம் உண்டு. நீங்க மாற மாட்டேன்னா மாறாது. நீங்க மாறணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இயற்கை உங்க பிரச்சனையை வந்து மாற்ற முடியும். ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. வேற யாருக்குன்னா டவுட் இருக்கா? ஃபைனலா என்ன டவுட் இருந்தா கேட்கலாம், நான் முடிச்சுக்கலாம். யாருக்கும் டவுட் இல்லையா? சரி, ஓகே. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. நம்ம மீண்டும் இன்னொரு வகுப்புல வந்து சந்திப்போம். இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஒதுக்கி நம்ம சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில ஒரு வகுப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்க ஆரம்பிக்கும் போது முதல் வகுப்பு கொடுக்கும் போது ஒரு சேனலா இருந்தது. நீங்க அறக்கட்டளை அளவுக்கு வந்திருக்குன்னா எல்லாமே இறைவன் செயல். ஏன்னா ஈழர் பாஸ்கர் ஐயா முதல்ல வகுப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட வளர்ச்சியாக வளர்ந்து போய் நிறைய தொண்டுகள் நம்ம மக்களுக்காக செஞ்சுட்டு இருக்கோம். மேல நம்ம மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்த விழிப்புணர்வை காலேஜஸ் இல்ல, பப்ளிக்ல நம்ம ஒரு நோட்டீஸ் மாதிரி போட்டு, ஒரு புக்கு மாதிரி போட்டு பப்ளிக்ல வெளியிடணும். அதுதான் நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சியா என்னோட சேனல்லயே நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்து நம்ம PDF நீங்க சொல்லியிருந்தீங்க, அந்த PDF எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, நான் குரூப்ல போட்டு விடுறேன். நன்றி. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறோமா? நன்றி.